தேங்க்யூ ஆண்டவரே, நன்றி. அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் அப்பா. சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பம் கர்த்தரின் தோட்டத்தில் பூத்திடுமே என்றென்றும். சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பம் கர்த்தரின் தோட்டத்தில் பூத்திடுமே என்றென்றும். சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பம் கர்த்தரின் தோட்டத்தில் பூத்திடுமே என்றென்றும். யாக்கோபு வேர் பெற்றி இஸ்ரவேல் பூ பூத்து உலகத்தை முழுவதுமாய் நிரப்பு நாட்கள் வந்தது. யாக்கோபு வேர் பெற்றி இஸ்ரவேல் பூ பூத்து உலகத்தை முழுவதுமாய் நிரப்பு நாட்கள் வந்தது. சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பம் கர்த்தரின் தோட்டத்தில் பூத்திடுமே என்றென்றும். சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பம் கர்த்தரின் தோட்டத்தில் பூத்திடுமே என்றென்றும். ஆரோனின் கோலை போல் துளிர் விட்டு பூ பூத்து எனக்கு விரோதமாய் எழும்பும் எதிர்ப்பை ஒழிய பண்ணுவீர். ஆரோனின் கோலை போல் துளிர் விட்டு பூ பூத்து எனக்கு விரோதமாய் எழும்பும் ஒருவரும் உண்ணுவீர். சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பம் கர்த்தரின் தோட்டத்தில் பூத்திடுமே என்றென்றும். சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பம் கர்த்தரின் தோட்டத்தில் பூத்திடுமே என்றென்றும். விடிய காலம் வெளிச்சம் உன் வெளிச்சம் எழும்பிடும் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்திடும் என்றீரே. விடிய காலம் வெளிச்சம் போல் உன் வெளிச்சம் எழும்பிடும் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்திடும் என்றீரே. சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பம் கர்த்தரின் தோட்டத்தில் பூத்திடுமே என்றென்றும். சாரோனின் ரோஜா லில்லி புஷ்பம் கர்த்தரின் தோட்டத்தில் பூத்திடுமே என்றென்றும். விடிய கால வெளிச்சம் போல் உன் வெளிச்சம் எழும்பிடும் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்திடும் என்றாரே. ஆமென் சுவாமி, ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரின் அருமையான நேரத்தை கொடுத்ததுக்காக அப்பாக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தேவனுடைய பலத்த அபிஷேகம் இந்த நேரத்துல எங்களை மூடிக்கொள்ளட்டும், எங்களை மறைத்து கொள்ளட்டும், எங்களை பாதுகாக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா உடைய பிரசனம் அளவில்லாமல் காணப்பட அப்பா நீங்க கிருபை செய்வதற்காக இயேசு சுவாமிக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. என்ன திட்டத்தை கொண்டு இந்த நாள் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களோ அந்த திட்டம் அப்படியே 100% நிறைவேற அப்பா நீங்க கிருபை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு செல்ல, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவனரே உமக்கு மட்டும்தான் செலுத்துகிறோம் சுவாமி. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, இயேசு மாத்திரம் மகிமைப்படுங்க சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சத்தமா அல்லேலூயா அல்லேலூயா சத்தமா ஸ்தோத்திரம். எவ்வளவு பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். ஆமா, காலையில நாளைய காலுக்கு எழும்பி ஒரு ஆராதனை போய் நல்லா பாட்டு பாடிட்டு அடுத்ததாக இங்க கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆராதனைய என் மனைவியும் என் மகளும் பாடினாங்க. சந்தோஷமா இருந்துச்சா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு உற்சாகமாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா, நல்ல ஒரு ஆராதனைய கர்த்தர் கொடுத்தார், நல்ல ஒரு அபிஷேகத்தை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தாருன்னு சொல்லி நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவருக்கு. இந்த நாள்லயும் ஒரு விசேஷமான செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் எப்பயுமே போற இடத்துல சொல்லுவேன், என் பேச்சை கேட்கறதுக்காக மக்கள் வரல ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஆமா, என் பேச்சை கேட்கறதுக்காக மக்கள் வரல, நீங்க பேசினாதான் ஆண்டவரே மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நான் பேசி
ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசினாதான் சந்தோஷம், ஆண்டவர் பேசினாதான் மகிழ்ச்சி, ஆண்டவர் பேசினாதான் அது தீர்க்கதரிசன வார்த்தையா இருக்கும். ஆமென். மனுஷன் பேசினா ஒரு பிரயோஜனம் இல்ல. உங்களை இந்த சொல்லுவாங்களே தமிழ்ல உசுப்பி ஏத்தி விடுறதுக்காக இங்க வந்து பிரசங்கம் பண்றதுக்காக நம்ம வரல. ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்ணுவதற்காக, உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவதற்காக, உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்காக வார்த்தையை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லி எவ்வளவு பேர் விசுவாசி? ஆமென் ஹல்லேலூயா. இந்த காலை வேளை நீங்க வந்திருக்கும் போது பெரிய சோர்வுல வந்திருக்கலாம், மனசுல வேதனையோட வந்திருக்கலாம். வசனத்துல வாசிக்கிறோம், அதை தான் சொல்ல போறேன். இரவு முழுசா கலக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனா உங்களுக்காக ஒரு நற்செய்தியை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் ஆமென். இந்த காலை வேளையில நீங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த வாரம் முழுசும் என்னது சந்தோஷமா நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ? ஆமா, சிலவங்க சொல்லுவாங்க சும்மனாச்சுக்கும் மூஞ்சிய முகத்தை நம்ம சோர்வாவே வச்சு துக்கமுகமாவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சிலவங்க. என்ன பிரதர்? ஆமென் பிரதர். சிலவங்க எப்ப பார்த்தாலும் உம்முனே இருப்பாங்க. சொல்லுவோம்ல கொஞ்சமாச்சு சிரியே, நல்லாதான் சிரியேன்னு சொல்லுவோமே, சிரிச்சா அழகா இருப்பியே, நல்லாதான் சிரியே நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன செய்வாங்க? பிடிவாதமா நான் துக்கமுகமா தான் இருப்பேன்னு சொல்லி இருப்பாங்க. ஆமா சொல்லுவாங்கல்ல, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறாம நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? ஹல்லேலூயா. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், நீங்க சோர்வா இருந்தாலும் சரி, சோர்வா பிடிவாதமா நான் சோர்வா தான் இருப்பேன்னு சொன்னாலும் சரி, கர்த்தர் இந்த நாள்ல ஒரு உயிர்ப்பிக்கும் வார்த்தையை கொடுத்து உங்களை மகிழ்ச்சிக்குள்ள கொண்டு போய் உங்களை சந்தோஷப்படுத்தி இயேசுவின் நாமத்தினால நீங்க போகும்போது, நான் யோசிக்கிறேன், வரும்போது உம்முன்னு வந்தீங்க, ஆனா போகும்போது சந்தோஷமா கலகலன்னு போவீங்க. ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு மதுரை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா பிடிக்கும்? நம்ம ஸ்லாங்க அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த பாஷையும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நம்மள மாதிரி அநேக அழகழகான வார்த்தைகளை யாரு எந்த ஊர்லயும் புரியாத வார்த்தைகள் நம்ம மதுரை மக்களுக்கு மட்டும்தான் புரியும். அந்த வார்த்தைகள் வேற யாருக்கும் புரியாது. ஆனா பாருங்க, வரும்போது உம்முன்னு வந்திருப்பீங்க, போகும்போது சந்தோஷமா உற்சாகமா கலகல சொல்லுங்க, கலகலன்னு சந்தோஷமா உற்சாகமா மகிழ்ச்சியா போவீங்க. ஆமேன். மகிழ்ச்சியா போவியாமா? ஆமா, பிள்ளைங்க அழகா எனக்கு வாசிச்சாங்க, கை தட்டிருங்களேன். நான் வந்து அதே போல அந்த பாப்பா என்ஜினியர் பாப்பா, பாவாடை போட்ட பாப்பா என்ஜினியருங்க, கை தட்டுங்க அந்த பாப்பாக்கு. என்ன அழகா இந்த சின்ன வயசுல நம்ம சின்ன பிள்ளைங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஆமே, நான் மனசார நான் என்கரேஜ் பண்றேன், பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அழகா வாசிச்சிங்க ஐயா, அழகா இன்னைக்கு வாசிச்சிங்க, உங்க போட்டோலாம் எடுத்திருக்கேன் நான். ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமேன், நல்லதா இருந்துச்சு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, இந்த நாள்ல ஒரு வசனத்தை கத்த கொடுத்துருக்கிறாரு, எடுத்து வசனத்தை வாசிங்க. எனக்கு தெரியும் இந்த சபையில வசனம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வசனத்தை வாசிக்க சொல்றேன். மிச்சப்படி எல்லாமே நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்மளுடைய செய்தி, எங்க அப்பா செய்தியா இருக்கட்டும், என்னோட செய்தியா இருக்கட்டும், எங்க குடும்பத்தின் செய்தி எப்பொழுதுமே பைபிள்ல இருந்து தான் இருக்கும். ஹல்லேலூயா. பைபிள்ல இருந்தா இருக்குது. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து நாங்க பேசுறது கிடையாது. ஹல்லேலூயா. வார்த்தையை விட்டு விலகி வேற எங்கேயும் பேசுறது கிடையாது. பைபிள்ல இருந்து தான் அந்த செய்தி இருக்கும். இயேசுவின் நாமத்தினால எங்கெங்க வாசிக்க முடியுமோ வாசிப்போம். பாஸ்டர் வேற ஒரு அழகான ஒரு காரியத்தை சொன்னாரு, 1.25 நேரம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா நினைச்சிருப்பார், நம்ம பேசும் போதெல்லாம் இவ்வளவு டைம் இல்லையேடா, நம்ம மகனுக்கு இவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சிருப்பார். அப்பா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு ஏதோ விசேஷமா கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. டைம் எடுத்து கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவராகிய கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால வார்த்தையில நனைக்க போறாரு. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க, சங்கீதம் 30வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆமென். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆமென். பாருங்களேன், இந்த நாள்ல இந்த மாதம் முழுவதா கர்த்தர் வெளிச்சத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. வெளிச்சம் பிரகாசம் அப்படிப்பட்ட காரியங்களை பத்தி குறித்தே பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா அர்த்தம், நம்ம வாழ்க்கையில அநேக இருளான காரியங்கள் காணப்படுது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த இருளெல்லாம் விளக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன வரணும்? வெளிச்சம் வரணும். ஹல்லேலூயா. வெளிச்சம் மட்டும்தான் இருளை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி வாசிங்கம்மா, ஒரு நிமிஷம், நீடிய வாழ்வு, அழுகை
தங்கும். விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆமா, சாயங்காலம் அப்படின்னா இரவு முழுசும் நீங்க அழுது கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனா வசனம் சொல்லுது, டோன்ட் வரி, நைட்டு ஃபுல்லா நீங்க கவலையோட இருந்திருக்கலாம், நைட்டு ஃபுல்லா அழுகையும் கண்ணீரோட இருந்திருக்கலாம். ஆனா காலை வேளையில என்ன உண்டாகுமா? களிப்பு உண்டாகுமா? ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம், பட் ஜாய் கம்ஸ் இன் த மார்னிங். ஆமென். இந்த செய்தியோட தலைப்பு நான் தான் போட்டிருக்கேன், ஜாய் கம்ஸ் இன் த மார்னிங். அப்படின்னா விடிய காலத்துல களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில களிப்பு தொடங்கிருச்சுன்னு சொல்லி? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கால வேளை அப்படின்னு சொல்லும் போது சூரியன் என்ன பண்ணுது? அஸ்தமிக்கிற நேரம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, எல்லா அழுகையும் கண்ணீரும் இயேசுவின் நாமத்தினால இரவோட முடிஞ்சிருச்சாம். அல்லேலூயா. வசனத்துல வாசிக்கிறோம், கடலுக்கு கூட கர்த்தர் பவுண்டரி போட்டிருக்காராம். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, இந்த பவுண்டரியை விட்டு தாண்டாத. இயேசுவின் நாமத்தை நான் கோடை கிழிச்சிருக்கேன், இந்த கோடை விட்டு தாண்டாதேன்னு சொல்லி கர்த்தர் கடலுக்கு என்ன பண்றாராம்? பவுண்டரி போடுறாராம். இந்த வசனத்தின் மூலியமா கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இரவு வரைக்கும் தான் உங்களுக்கு அழுகையும் கண்ணீரும் தொடரும். வெளிச்சம் வரும்போது, விடிய காலம் வரும்போது அந்த கண்ணீரும் அழுகையும் தாண்ட முடியாதான். அல்லேலூயா. தாண்டி வர முடியாதா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிடுவாரு, பகல் வந்த மாத்திரத்துல, பகல் வந்துருச்சு, நீ அங்கேயே நில்லு, இந்த இடத்தை விட்டு நீ தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவாராம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட கண்ணீரின் காரியங்கள் இருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2025 வரைக்கும் உங்க வாழ்க்கையில கண்ணீர் இருந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில கவலை இருந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில இருளின் காரியங்கள் இருந்திருக்கலாம், இரவின் இருளின் காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனா எப்போ 2026 பிறந்துச்சோ, அல்லேலூயா, உங்களுக்கு பகல் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கால வேளை வெளிச்சம் உங்கள் வாழ்க்கைக்குள்ள உதிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த 2026 உங்களுக்கு களிப்பின் ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்களை மட்டும் கைகளை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Thank you Jesus. இந்த 2020 நம்ம எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால ரிஜாய்சிங்கா இருக்க போகுது, மகிழ்ச்சியா இருக்க போகுது, சந்தோஷமா இருக்க போகுது. அந்த ஆராதனை செய்யும் போது நான் நினைச்சேன், டான்ஸ் ஆடுறது போல ஒரு அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன். எவ்வளவு உணர்ந்தீங்க அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆமா, டான்ஸ் ஆடுறது போல. அப்படி என்னன்னா, களி கூர்ந்து மகிழும்படியாக. டான்ஸ் சொல்லும் போது இயேசுவின் நாமத்தினால எனக்கு தாவீதை கர்த்தர் ஞாபகப்படுத்துறார், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரலாங்க, ஆனா சாதாரணமா கொண்டு வரக்கூடாதுங்க. என்ன எப்படி கொண்டு வரணுமா? நடனம் ஆடிக்கொண்டே கொண்டு வரணுமா? அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம், எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான காரியம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி நாட்டுக்குள்ள வருதுன்னா சாதாரணமா வரலாமா? அல்லேலூயா. பலிகளை செலுத்தி ராஜாவே. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்மளோட கல்யாணங்களில், நம்மளோட முக்கியமான காரியங்கள் என்ன செய்யறோம்? பேண்டை கூப்பிடுறோம். அல்லேலூயா. பேண்ட்ல கூப்பிட்டு அவங்க கொட்டடிக்கிறாங்க, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வராங்க நம்ம தேசத்துக்குள்ள. இதுக்கு பேண்டெல்லாம் கிடையாதுடா, நானே ஆடி வரேன்னு சொல்லி நடனம் ஆடிக்கொண்டு கையை தட்டலாமே. அல்லேலூயா. நடனம் ஆடிக்கொண்டு யாரு வரா நினைக்கிறீங்க? ராஜாவே நடனம் ஆடிக்கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் வரா? இயேசு ராஜா வராரு, ஆண்டவராகிய தேவன் வராரு நம்ம நாட்டுக்குள்ள. அப்படின்னு சொல்லும் போது அந்த மகிழ்ச்சியை ராஜாவே நடனமாடி காமிக்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அப்படிதான் நீங்க போகும்போது நடனம் ஆடிக்கொண்டே போக போறீங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஹல்லேலூயா. உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகுதுன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடணும். அந்த வசனத்தின் ஆதாரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐசையா 58:8 எடுத்து வாசிக்கலாமா? ஆமென். ஆமா, ஹல்லேலூயா. நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இதன் மூலமா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் இருளான காரியங்கள் இருந்துச்சு, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா இப்ப விடிஞ்சிருச்சான்.
என்ன சொல்றாரு ஆண்டவர்? இப்ப விடிஞ்சிருச்சு. அப்படின்னா என்னன்னா, இது நாள் வரைக்கும் கவலைகள் கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சுகமாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்க போகுது. ஹல்லேலூயா. உங்க ஜீவியத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால சுகம் பிறக்க போகுது. கைகளை தட்டி உற்சாகமாக Thank you Jesus. விடிய கால வெளிச்சம் போல் உன் வெளிச்சம் உயிர்த்திடும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்திடும். அப்படின்னா உங்க சுக வாழ்வுக்கு என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தடையா இருந்துச்சோ எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டு என்ன சொல்றாரு? கோடு கிழிச்சு இதை இனிமே நீ தாண்டக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இனிமேலும் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, கோடை போட்டுட்டேன், இதை தாண்டாத. ஹல்லேலூயா. இனிமே தாண்டி நீ வருவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. 2025 இந்த கோடு முடிஞ்சு போச்சு. இயேசுவின் நாமத்தினாலே உன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இந்த கோடை விட்டு தாண்டாத. 2026 உனக்கு வருவதற்கு அனுமதி கிடையாதுன்னு யார் சொல்றா? தேவாதி தேவன் சொல்றார். ஹல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். அதான் நான் சொன்னேன், நீங்களா வலுக்கட்டாயமா நான் சோர்வதான் இருப்பேன், என்ன செய்யறது, நான் சோர்வதான் இருப்பேன், நான் அந்த கவலையும் கஷ்டத்தை வீட்டுக்கு கூட்டு தான் போவேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்னவா பிசாசு வெளியே போகுமா, அப்ப என்ன செய்யுமா? ஊரெல்லாம் சுத்துமா, சுத்திட்டு திருப்பி வருமா, திருப்பி வந்து எட்டி பார்க்குமா, நம்ம ஏற்கனவே இருந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்குமா? அந்த வீடு ரொம்ப சுத்த பத்தமா இருக்கும் போது என்ன செய்யுமா? தான் மட்டும் உள்ளுக்குள்ள போகாம என்ன செய்யுமா? கூட ஒரு 7 பெரிய பிசாசுகளை கூட்டு கொண்டு வீட்டுக்குள்ள வந்துருமா? ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம தேகத்துக்குள்ள, நம்ம ஆவிக்குள்ள, நம்மளோட சரீரத்துக்குள்ள, ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு சொந்தம். ஆண்டோட வார்த்தைக்கு மட்டும்தான் சொந்தம். இயேசுவின் நாமத்தினால் எந்த துஷ்ட ஆவிகளுக்கும் நுழைவதற்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் கொடுக்க மாட்டேன். ஆமென். எதுக்காக வசனம் சொல்றீங்க தெரியுமா? ஹல்லேலூயா. அவன் எட்டி பார்ப்பான். நம்ம வீடு தானே, கோபம் வெளில போயிருக்கும், திருப்பி எட்டி பார்க்கும். கோபம் பொறாம வெளில போயிருக்கும், திருப்பி பொறாம எட்டி பார்க்கும். ஹல்லேலூயா. எட்டி பார்க்கும் போது என்ன தெரியுமா பார்க்கும்? ஆண்டவராகிய தேவனை பார்க்கும். ஹல்லேலூயா. அது யோசிக்கும், என்னடா ஆண்டவராகிய தேவனே உட்கார்ந்து இருக்கிறாரு, ஏசப்பாவே உட்கார்ந்து இருக்காரு. காரணம்னா வார்த்தையை இயேசுவின் நாமத்தினால் நீங்க எப்பெல்லாம் அறிக்கையிடுறீங்களோ, வார்த்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்க இதயங்களுக்குள்ள வாசம் செய்கிறாரு. ஹல்லேலூயா. அதை எட்டி பார்க்கிற பிசாசு இயேசுவின் நாமத்தினால ஓடி போயிருமா? ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு தான் வசனத்தை மனப்பாடம் பண்றோம், அதுக்கு தான் வசனத்தை அறிக்கையிட சொல்லுகிறோம், அதுக்கு தான் வாரம் வசனத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தினால பாஸ்டர் என்ன பண்றாரு? உங்க இதயத்தை நிரப்புகிறாரு. ஹல்லேலூயா. ஒரு வழியா வரவீங்க, அல்லேலூயா. ஒரு வழியா வருகிற பிசாசு 7 வழியா வருகிற பிசாசு 49 வழியா ஓடி சிதறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை, அந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை, அந்த தேவனா இருக்க அந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ள விதைக்கிறது தான் கர்த்தர் ஆசைப்படுறார். ஹல்லேலூயா. அதை எப்படி நீங்க விசுவாசிக்கணுமோ அதே போலதான் இந்த வார்த்தையும் கர்த்தர் சொல்லுகிற வெளிப்பாடுகளை நம்ம அங்கீகரிக்கணும், நம்ம ரிசீவ் பண்ணணும், நம்ம நம்பணும். வந்தாரு ஒரு பிரதரு, நல்லா பேசினார், நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக நம்ம பேசல. ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தையை பேசினாரு. ஆண்டவர் கோடு கிழிச்சிட்டாராம்பா. துக்கமும் கவலையும் வியாகுலமும் அது தாண்டக்கூடாதுன்னு சொல்லி கோடை கிழிச்சிட்டாராம்பா. அந்த கோடை தாண்டி அதுக்கு வருவதற்கு அதிகாரம் கிடையாது, அதுக்கு வருவதற்கு அனுமதி கிடையாது. இயேசுவின் நாமத்தினால் நிச்சயமாக நான் இனிமே மகிழ்ச்சியா தான் இருப்பேன். காரணம் வசனம் சொல்லுது, என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகுது, காலையில களிப்புண்டாக போகுதுன்னு சொல்லி வசனத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இனிமே நான் மன மகிழ்ச்சியா தான் இருப்பேன், சந்தோஷமா தான் இருப்பேன், ஆடி பாடி நடனம் ஆடிக்கொண்டு ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் சொல்லி அந்த மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க போகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பந்து எடுத்து அப்படியே சாலமன் பிரதர் கிட்ட நான் போறேன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன செய்வாரு? புடிச்சுக்குவாரு. ஹல்லேலூயா. அவர் டெய்லி பிராக்டிஸ் பண்றாரா கிரிக்கெட்? அது ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. என்னது ரிஃப்ளெக்ஸ்? பந்த தூக்கி போட்டவனே பந்த பிடிக்கிறது ரிஃப்ளெக்ஸ். அதே போல ஆண்டோட வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது அதை பிடிச்சுக்கோங்க, அதை விடாதீங்க. ஹல்லேலூயா. அதை விடாம இருக்கும் போது கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தருவாரு.
விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்பொழுதுமே வாக்குத்தத்த அட்டையை கொடுப்பாங்க, வசனம் கொடுப்பாங்க. வருஷத்துக்கு ஆரம்பிக்கும் போது பாஸ்டர் சொல்லுவாரு, இந்த வாக்குத்தத்தம் தான் கர்த்தர் நம்ம சபைக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. அதே போல வசன கார்டுகளை ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சபையில கொடுப்பாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வசனம் வந்திருக்கும், அவருக்கு ஒரு வசனம் வந்திருக்கும், அப்பாவுக்கு ஒரு வசனம் வந்திருக்கும், பிரதருக்கு ஒரு வசனம் வந்திருக்கும், நம்ம கிட்ட நம்ம பேசின பிரதருக்கு ஒரு வசனம் வந்திருக்கும், எல்லாம் வேற 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 வசனம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா நம்மளுக்கு தோணும், வசனம் தான் ஏராளமா இருக்குதே. சொல்லுவாங்க 7000 ப்ராமிசஸ் இருக்குதான் பைபிள்ல, 7000 வாக்குத்தத்தம் இருக்குதான் பைபிள்ல. எல்லா வாக்குத்தத்தமும் நம்மளுக்கு தான். ஆமென். எல்லா வாக்குத்தத்தமும் நம்மளுக்கு தான். ஆனா எதுக்கு இந்த குறிப்பிட்ட வார்த்தையை செய்திய பாஸ்டர் கிட்ட இருந்து சபைக்கு பேசுறாரு ஆண்டவர்? எதுக்காக? உங்களுக்குனே உங்களுக்கு சொல்லுவாங்களே, எனக்கே எனக்கு சொல்லுங்க, எனக்குனே எனக்குன்னு சொல்லி ஏன் வசனத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் சொன்னாரு, ஹல்லேலூயா, என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு தேவை உண்டாச்சு ஒரு நபருக்கு. அவர் பேரு பேதுரு. ஒரே சோர்வா இருந்தாரு, ஒரே கவலையா இருந்தாரு, அவருக்கு ஒரே கலக்கம். என்ன கலக்கம் தெரியுமா? அவருக்கு டாக்ஸ் பே பண்ற ஒரு பயங்கரமான கட்டாயம் உண்டாயிருச்சு. ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி, ஒரு நெருக்கடி அவருக்கு உண்டாகுது. ஹல்லேலூயா. அந்த நெருக்கடி உண்டாகும் போது பெஸ்டான காரியத்தை ஒன்று செய்யறாரு. என்ன தெரியுமா செய்யறாரு? ஏசப்பா கிட்ட போய் பேசுறாரு. உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் போது யார்கிட்ட சொல்றீங்க தம்பி? ஏசப்பா சொல்றீங்களா? வெரி குட். அப்படிதான் பேதுரு பாருங்க என்ன செய்யறாரு? ஏசப்பாட்ட போய் அந்த பிரச்சனையை சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உடனே ஒரு பயங்கரமான காரியத்தை சொல்றாரு. ஆமா, ஆண்டவரோட வழி வித்தியாசமான வழி. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? மீன் பிடிக்காதேன்னு சொல்லி கூட்டு வந்தாரு. இனிமே நீ மீன் பிடிக்க வேணாம், நீ மனுஷர்களை பிடின்னு சொல்லி கூட்டு வந்தாரு. இப்ப சொல்றாரு போய் மீன் பிடின்றாரு. அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி யோசிச்சிருப்பாரு. அடிச்சு புசி, என்னடா இது, நம்ம இதெல்லாம் அடிச்சு புசிக்க கூடாதே, டபக்குன்னு இப்படி அடிச்சு புசிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பேதுரு திருப்பி கலங்கினாரு. இந்த இடத்துலயும் பாருங்க ஒரு தேவை உண்டாகுது. ஆண்டவர் சொல்றாரு போய் மீனை பிடி அப்படின்றாரு. தூண்டில போட்டு மீனை பிடிக்கிறாங்க. வாய்க்குள்ள என்ன வருது? காசு வருது. அல்லேலூயா. சொல்றாரு, உன்னோட தேவையும் அது மூலியமா சந்தி, என்னைய கட்ட சொல்றாங்களே அதையும் கட்டி முடிச்சிரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த காரியத்தை தான் கர்த்தர் ஞாபகப்படுத்தினாரு. வாக்குத்தத்த அட்டை, வாக்குத்தத்தம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட 2026 வாக்குத்தத்தம் எவ்வளவு முக்கியம்ன்றதை உங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சபை மூலியமாக பேசப்பட்ட வார்த்தை எவ்வளவு முக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற சங்கீதம் 30:5 எவ்வளவு முக்கியம், அதே போல ஏசாயா 58:8 எவ்வளவு முக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் யோசித்து பாருங்க. அந்த கடல்ல பேதுருவை போய் ஆண்டவர் மீன் பிடிக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு மீன் இருந்திருக்கும் அதுல? யோசித்து பார்த்திருக்கோமா நம்ம இது வரைக்கும்? எவ்வளவு மீன் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அந்த ஏராளமான மீன்கள் மத்தியில ஒரே ஒரு மீன் வாயில தான் அந்த காசு இருந்துச்சு. சூப்பர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்ன சொன்ன ஆண்டவரே? எப்படி பேதுருக்கு அந்த ஏராளமான மீன்கள் இருந்த அந்த கடலுக்குள்ள போய் தூண்டில போடும்போது கரெக்டா எந்த மீன் வாயில அந்த காசு இருந்துச்சோ அந்த மீன் சிக்குச்சோ, எந்த மீன் மூலியமாக பேதுருடைய தேவைகள் சந்திக்க முடியும்னு கர்த்தர் அறிஞ்சிருந்து அந்த மீனை கர்த்தர் கொடுத்தாரோ, அதே போல உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வசனத்தை கர்த்தர் அந்த ஆண்டுல உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புரியல நினைக்கிறேன். கையில் தட்டலையே நீங்க, புரியலையோ? இயேசுவின் நாமத்தினாலே அந்த கடல்ல இருக்கிற ஏராளமான மீன்கள் இல்ல, ஒரே ஒரு மீன் தான் அந்த நேரத்துக்கு பேதுருக்கு தேவை. அதே போல ஆண்டவருக்கு தெரியும் இந்த 2026க்கு எந்த மீனை அனுப்பணும், எந்த வார்த்தையை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு தெளிவா தெரியும். அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு கையில கொடுத்திருக்காரு. அந்த வார்த்தை தான் உங்களோட கண்ணீரை துடைக்க போகுது. அந்த வார்த்தை தான் உங்க கவலையை போக்க போகுது. அந்த வார்த்தை தான் உங்க கஷ்டத்தை தீர வைக்க போகுது. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷம். அதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பதில். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு கர்த்தர் அதே வார்த்தை தான் சொல்றாரு. இதை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க. அது நல்லா பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு காரியம் சொல்லுவாங்க. டனல்ல போயிட்டு இருக்கீங்க. டனல் தமிழ் எனக்கு சொல்லுன்னு தெரியல எனக்கு. டனல்ல போயிட்டு எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் இங்கிலீஷ் புரியுதுல்ல. டனல்ல போயிட்டு இருக்கீங்க. டனல் பொதுவா இருளா இருக்கும். ஆமென்
சொல்லுவாங்க. the end of the tunnel will be very bright ன்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அந்த டனலோடைய முடிவு மிகப்பெரிய வெளிச்சமா இருக்குமா. ஏன்னா கண் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருளாவே இருந்துச்சு, டபக்குன்னு ஒரு வெளிச்சத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய வெளிச்சமா தெரியுமா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2025 வரைக்கும் உங்க லைஃப் டனல் லைஃபா இருந்திருக்கலாம், ஆனா 26ல இயேசுவின் நாமத்தினால அந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க வர போறீங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த மிகப்பெரிய வானத்தை நீங்க பார்க்க போறீங்க. அந்த பிரகாசமான வானத்தை இயேசுவின் நாமத்தினால உங்க கண்கள் காண போகுது. உங்க கண்களை கர்த்தர் கூச வைக்க போறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த காரியத்தை சொல்லும் போது கர்த்தர் காரியத்தை ஞாபகப்படுத்தினார். ஆமென். என்ன காரியத்தை ஞாபகப்படுத்தினார் தெரியுமா? பவுல கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஸ்தோத்திரம். பவுலோட வாழ்க்கை இதனால் வரைக்கும் இருள் அவன் இருந்தான். இருன்னு சொல்லும் போது இக்னரன்ஸ்ல இருந்தான், இங்கிலீஷ்ல சொல்லலாம். அறியாமையில, புரியல அவனுக்கு யாரு இயேசு கிறிஸ்துன்னு அவனுக்கு தெரியல. சோ என்ன பண்ணானா, சபையை எவ்வளோ களவு கஷ்டப்படுத்த முடியுமோ, உபத்திரவப்படுத்த முடியுமோ அவ்வளோ பெரிய பெர்சிக்யூஷனுக்கு சவுலு காரணமா அமைஞ்சானா. ஸ்தோத்திரம். he was in the dark. சபை ஜனங்களை யோசித்து பாருங்களேன். சபை ஜனங்களை எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். இப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கிறோம், ஆனா சபைக்கு விரோதமாக இந்த சவுல் இப்படி கிரியை செய்யறானேன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இந்த சவுலானவன் இது நாள் வரைக்கும் இயேசுவின் நாமத்தினால அந்த டனல், அந்த இருளின் காரியங்களுக்குள்ள போயிட்டு இருந்தா, அறியாமையின் இருள் அவன் காணப்பட்டான் இயேசுவின் நாமத்தினாலே. ஆனா ஒரு நாள் அந்த டனலை விட்டு எப்படி வெளியே வருவோமோ அதே போல இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நாள் அவனுக்கு வெளிச்சம் உண்டாச்சு. ஆமென், ஆமென். ஒரு நாள் தமஸ்கு போற வழியில என்ன செய்யறாரு சவுலு, அங்க இருக்கிற ஜனங்களையும் கைதி பண்ணி தூக்கி நான் உள்ள சிறையில போடணும், அவங்க செய்யற காரியம் நல்லா இல்ல, அவங்க ஜனங்கள இருள் நடத்துறாங்கன்னு சொல்லி உண்மையான வெளிச்சம் யாருன்னு அறியாத நிமித்தமாக அறியாமையில என்ன செய்யறாரு, லெட்டர் கொண்டு போயிட்டு இருக்க வேலையில ஒரு டிவைன் என்கவுண்டர் உண்டாகுது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, இதனால் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கலாம், இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்கள் உபத்திரவப்படுத்துற ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க கவலைப்படவே படாதீங்க. எப்படி சவுல ஒரு வெளிச்சம் சந்திச்சுச்சோ, எப்படி ஒரு சவுலுக்கு ஒரு டிவைன் என்கவுண்டர் உண்டாச்சோ, அதே போல உங்க எதிரிகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு டிவைன் என்கவுண்டர் உண்டாக போகுது. இயேசுவின் நாமத்தினாலே எந்த சவுல் சபைக்கு விரோதமாக ஆண்டவே பிரச்சனை பண்ணானோ, கொஞ்ச நாள்ல இயேசுவின் நாமத்தை அந்த வெளிச்சத்தின் சந்திப்புக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில இருக்க எல்லா இருளும் விலகி அந்த வெளிச்சம் அவனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எந்த இயேசுவை பகைத்தானோ அதே இயேசுவை பிரசங்கிக்கிறவனாக கர்த்தர் மாத்திட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்ட அந்த சபை மக்கள்லாம் இந்த பிரகாசத்தின் சந்திப்புக்கு அப்புறம் சவுலை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் ஆச்சரியப்பட்டாங்களா. ஆமென். இந்த தம்பியா இவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றான், இந்த பாப்பாவா இவ்வளவு அழகா ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறா, இந்த குட்டி பாப்பாவா இவ்வளவு அழகா ஆராதனை செய்யறா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சபையின் ஜனங்களை கர்த்தர் பிரகாசிக்க வைக்க போறாரு. சுகவாழ்வு, சுகவாழ்வு, சுகவாழ்வு ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சுன்னு போட்டிருக்கா, சுகவாழ்வு ஒரு 20 வருஷத்துக்கு கழிச்சு போட்டிருக்கா, ஒரு சுகவாழ்வு ஒரு 2-3 வருஷத்துக்கு கழிச்சு போட்டிருக்கா. இல்ல, ஹல்லேலூயா. எப்ப போட்டிருக்கு? சீக்கிரத்தில் துளிர்க்குமா. ஹல்லேலூயா. உங்களுடைய கால வேலை வந்துருச்சு. உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாம் களிப்பா மாறிடுச்சு. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் கோடை கிழிச்சிட்டாரு. இனிமே துக்கமும் வியாகுலமும் கஷ்டமும் அதை தாண்ட முடியாது. இனிமே மகிழ்ச்சி தான், இனிமே நடனம் தான், இனிமே டான்ஸ் தான், இனிமே சந்தோஷம் தான், இனிமே ஆர்ப்பரிப்பு தான். ஹல்லேலூயா. ஆமா, அதான் விசுவாசிக்கிறேன். எந்த சபைக்கு போனதுல இருந்து கவலை என்னன்னு அர்த்தம் தெரியாத மாதிரி ஆயிடுச்சுடா என் வாழ்க்கை.
இந்த சபைக்கு போனதுக்கு அப்புறம் இயேசுவின் நாமத்தினாலே என்னோட பிசினஸ்ல அபார வளர்ச்சி. இயேசுவின் நாமத்தினால இந்த சபைக்கு வந்ததுனாலதான் என் வாழ்க்கையில இருந்த எல்லா இருளும் விலகி வெளிச்சமா மாறிடுச்சுன்னு சொல்லி சபைக்கு போலாம் வாங்க, சபைக்கு போலாம் வாங்க. 8 மணி அடிச்சோன்னா இயேசுவின் நாமத்தினால வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓடி வரணும்னா இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில அந்த வெளிச்சம் உதிக்க போகுது. அதை நீங்க ருசிக்க போறீங்க. ஹல்லேலூயா. 2026 இயேசுவின் நாமத்தினால நம்ம சபை அப்படி இல்லை. எந்தெந்த சபைகள்ல வர வைக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்களோ ஜனங்கள், வர வைக்கிறதுக்கே மேய்ப்பர்கள் கஷ்டப்படுறாங்களோ, அந்த வர வைக்க தேவை கிடையாது. ஏன்னா மனுஷனோட முயற்சினால ஜனங்களை வர வைக்க முடியாது. தேவ தூதர்கள் இறங்கி வர போறாங்க. தேவ தூதர்கள் வெளிச்சத்தோட இறங்கி வர போறாங்க. அந்த வெளிச்சம் இயேசுவின் நாமத்தினால ஜனங்களை கொண்டு வர போகுது. சபை நிரம்பி வழிய போகுது. உட்கார்றதுக்கு இடம் இல்லாம இயேசுவின் நாமத்தினால இந்த வசனம் சொல்லுவது போல வலது பக்கமும் இடது பக்கமும் நீ இடம் கொள்ளாமல் பெருகுவாய். ஓ, இயேசுவின் நாமத்தினாலே. இது எல்லாத்துக்கும் காரணம் தெரியுமா? நீங்க தான். ஹல்லேலூயா. வளர்ச்சி இல்லாத போதோ இல்ல பெரிய பெருக்கம் இல்லாத போதோ விசுவாசத்தோட நம்பிக்கையோட இயேசுவின் நாமத்தினால் நீங்க ஆண்டோட சமூகத்துல காத்திருக்கீங்கல்ல, உங்களை தான் கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தான் கர்த்தர் ரொம்ப பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே. Thank you ஜீசஸ். நேத்து ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னா ஞாபகப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஜாஷுவாவை பத்தி கர்த்தர் ஞாபகப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. அழகு. ஸ்தோத்திரம். மோசே ஆண்டோட பிரசனத்துல சீனாய் மலை மேல இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆரோனு ஜனங்களோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா ஜாஷுவா பாருங்க, பாம்போல இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம நடுவுல என்னது மலை அடிவாரத்துல பாம்போல நின்றுகிட்டு இருக்காரு, காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆரோன் பாருங்க, ஆரோன் வந்து உலகத்தோட இருந்தபடியினாலே உலகத்தோட கலக்கிற ஒரு கம்பல்ஷன் உண்டாயிருச்சு. அங்க வாசிங்கன்னா இங்கிலீஷ்ல போட்டு இருக்குது, they were dancing. ஹல்லேலூயா. தங்கம், விக்கிரகம், பயங்கர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், உலக பிரகாரமான என்டர்டெயின்மெண்ட்ல சுத்தி வர இருந்தபடினாலே ஆரோனும் ஏமாத்தப்பட்டாரு. ஹல்லேலூயா. ஆனா ஜாஷுவா பாருங்க, இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவன் மோசையோட பேசிக் கொண்டிருந்தாரு. மோசையோட முகமே மாறிடுச்சுன்னு சொல்லி நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பிரகாசத்துக்குள்ள ஜாஷுவா பாவம் போல. ஆனா பாருங்க, இந்த இடம் எனக்கு வேணாம், உலகத்தின் காரியம் எனக்கு வேணாம், பரவாயில்ல இப்பொழுது ஆண்டவர் மேல கூட்டு போனாலும் பிரச்சனை இல்ல, மோசேக்கு உண்டான அனுபவம் எனக்கு உண்டானாலும் பிரச்சனை இல்ல, ஆனா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டோட அபிஷேகத்தை நான் கனப்படுத்தி இந்த அடிவாரத்தில் இருக்கிறது பெட்டர்னு சொல்லி இருந்தாராம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில நீங்க ஹாயா தூங்கலாம், உட்கார்ந்து காலங்காத்தால சீரியல் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த வாரத்துல என்னென்னலாம் சீரியல் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டு மொத்தமா காலையில உட்காந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. லேட்டா எந்திக்கலாம், ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம், இல்ல சினிமா பிளான் பண்ணலாம். சினிமாக்கு புக் மை டிக்கெட்ஸ்ல டிக்கெட்டை போட்டு சாயந்தர வேலையில போறோம்னு சொல்லி இப்பொழுதே அதுக்கு வேண்டிய பலகாரம் எல்லாம் செஞ்சு ஆயத்தப்படலாம். ஆனா பாவம் நீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம என்ன செஞ்சிட்டோம் தெரியுமா? நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படியாக ஜாஷுவா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டோட சன்னிதானத்துல நான் காத்திருக்கிறேன். எவ்வளவு நாள் காத்திருக்கிறேன், காத்திருக்கட்டும். அந்த மிகப்பெரிய வெளிச்சத்தை நான் பார்க்கலனாலும், மோசைக்குண்டான அனுபவம் எனக்கு உண்டானாலும் பிரச்சனை கிடையாது. நான் இங்க இருக்கிறதா எனக்கு நல்ல பங்கு, நான் அங்க போக நான் விரும்பலன்னு சொல்லி உலகத்தை வெறுத்து சன்னிதானத்துல வெயிட் பண்ணனால மோசையின் காலத்துக்கு அப்புறம் கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஜாஷுவா. ஹல்லேலூயா. எந்த ஜாஷுவா மோசைக்குரிய அனுபவங்கள் எல்லாத்தையும் அவரு அனுபவிக்கலையோ, ஓட்டு மொத்தமாக வட்டியும் முதல்ல சொல்லுவோம்ல மதுரையில, வட்டியும் முதலாக இயேசுவின் நாமத்தினாலே மோசையை கொண்டு 2 ராஜாக்களை கர்த்தர் வீழ்த்தாட்டினாரு. ஆனா ஜாஷுவாவை கொண்டு 31 ராஜாக்களை கர்த்தர் வீழ்த்தாட்டுறாரு. இயேசுவின் நாமத்தினாலே சூரியனையும் சந்திரனையும் கையை காட்டி நில்லுன்னு சொல்லும் போது எந்த மனுஷனுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நிலவரப்படுத்தலையா. ஆனா ஜாஷுவா சொல்லும் போது சூரியன் நின்னுச்சாம், சந்திரன் தரித்து நின்னுச்சு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அந்த ஜாஷுவாவின் சந்ததியாக
இயேசுவின் நாமத்தினால் நம்ம சபையை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க காலையில வரும்போது உலகத்தை வெறுத்து உலகம் எனக்கு வேணாம், எனக்கு சபைதான் வேணும், இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரோட நல்ல பங்கு தான் எனக்கு வேணும், ஆண்டோட வார்த்தை எனக்கு வேணும், ஆண்டோட பிரசன்னத்துல நான் காத்திருக்கிறதுக்கு தான் ஆண்டவே எனக்கு உச்சிதமா தெரியும் சொல்லி நீங்க வந்தபடியினாலே ஜாஷுவாவை கொண்டு கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சாரோ உங்களை கொண்டு, உங்க குடும்பத்தை கொண்டு, உங்க சந்ததிகளை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். இத தீர்க்கதரிசன வார்த்தை எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. Thank you Jesus. சவுலை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா? பாத்தீங்களா? சவுலுடைய பிந்தின வாழ்க்கை இருளா காணப்பட்டுச்சு. 2025 போல, ஆமா 25க்கு முன்னாடி வரைக்கும் சவுலோட வாழ்க்கை இருளா காணப்பட்டுச்சு. ஆனா சவுலு பவுலாக மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? இது வரைக்கும் அவரோட சிந்தையில் நடந்தாரு. இப்ப ஆண்டவரோட வெளிச்சம் அவருக்கு உதித்தபடினாலே இப்பொழுது 2026ல இருந்து சவுலு பவுலாக மாறி ஆண்டவரோட வெளிச்சத்தில் நடக்க தொடங்கிட்டாரு. You are going to walk in the light of God from 2026 in Jesus mighty name. நீங்க உங்களை வழிநடத்துகிறது தேவனோட வெளிச்சம். இந்த 2026ல ஆண்டவருடைய வழிகளில் நீங்க நடக்க போறீங்க. ஆண்டவரை பின்பற்றுகிற சந்ததிகளாக நம்ம இருக்க போறோம். ஜோரா கையை தட்டி சத்தமா உற்சாகமா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சவுலு பவுலாக மாற்றப்பட்டது இயேசுவின் நாமத்தினால். ஒரு டிரான்சிஷன். சவுலு பவுலா மாத்திட்டாரு நினைச்சு குழம்பிடாதீங்க. சவுலும் ஒண்ணுதான், பவுலும் ஒண்ணுதான். ஹல்லேலூயா. எபிரேய மொழியில அவர் பேரு சவுலு, கிரேக்க மொழியில அவர் பேரு பவுலு. ஹல்லேலூயா. எப்படி ஜான் இங்கிலீஷ்லயோ தமிழ்ல யோவானோ இயேசுவின் நாமத்தினாலே அவரோட ஊழியங்கள் அதிகப்படியாக இயேசுவின் நாமம் இந்த பக்கம் இருந்தனால கிரேக்கர்கள் அவர் சவுலுன்னு கூப்பிடாம பவுலுன்னு கூப்பிட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா நம்ம என்ன சொல்றோம் பிரசங்கத்துல? சவுலு பவுலாக மாத்திட்டார். நோ ப்ராப்ளம். அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பழைய வாழ்க்கைக்கு மறிச்சு கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியாக பவுலாக எழுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. கைகளை தட்டிடலாமா? ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இருள நடந்த பவுலை எப்படியாக சவுலை எப்படி கர்த்தர் அந்த வெளிச்சம் நடக்கிற பவுலாக கர்த்தர் மாத்தினாரோ உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் வெளிச்சத்துல நடக்கிற ஜனங்களாக நம்ம மாற போறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல செய்தி ஒன்று சொல்லட்டுமா? இன்னும் பிரசங்கத்தை தொடங்கவே இல்லை. ஆமென். இனிமேதான் பிரசங்கமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வெறும் என்னது? இன்ட்ரடக்ஷன். ஹல்லேலூயா. தலைப்பு மட்டும் தான் பார்த்துருக்கிறோம். இப்பதான் செய்திக்குள்ளேயே நம்ம கடந்து போக போறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென் ஆமென். சத்தமா உற்சாகமாக உற்சாகமாக ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. 3 காரியத்தை இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். என்ன காரியத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தினால 3 காரியத்தை, இருளின் காரியத்தை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறத நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். 3 situations from the Bible I want to talk to you to show you that what the Lord is going to end in your life. உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் என்னத்தை முடிக்க போறாரு, முற்றுப்புள்ளி வைக்க போறாருன்னு சொல்லி 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் எழுதிக்கோங்க. end to bondages அப்படின்னா உங்களோட அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்கும் சிறையிருப்பின் வாழ்க்கைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். அடிமைத்தனத்தின் வாழ்க்கையும் சிறையிருப்பின் வாழ்க்கையையும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போறார். ஹல்லேலூயா. சில நாட்கள்ல இருந்து கர்த்தர் ஒரு காட்சியை காமிச்சிட்டே இருக்கா, திருப்பி 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 திருப்பி. ஐ எம் சீயிங் a vision of God regularly. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா. என்ன தெரியுமா? ஒரு பெரிய திராட்சை கொலையை காமிச்சிட்டே இருக்கிறாரு. ஆமென். ஒரு பெரிய bunch of grapes, பெரிய பெரிய grapes கர்த்தர் காமிச்சிட்டே இருக்கிறாரு. எனக்கு புரியல, ஆண்டவரே என்ன ஆண்டவரே காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் புரியல. ஆனா எப்ப இந்த செய்தியை உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்பதான் கர்த்தர் இந்த வெளிப்பாடையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே வெளிச்சத்தை இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கனவுகள் வந்திருக்கலாம், அதுல புரிதல் இல்லாம இருந்திருக்கலாம். இயேசுவின் நாம தரிசனம் வந்திருக்கலாம், அதுல புரிதல் இல்லாம இருந்திருக்கலாம். இந்த நாள் முதற்கொண்டு அந்த புரிதல் உள்ள வெளிச்சம் உங்களுக்குள்ள உதிப்பதாக, உங்களுக்கு விளக்கம் உண்டாவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் சத்தமா. இயேசுவின் நாமத்தினாலே நான் உட்கார்ந்து யோசித்தேன், ஆண்டவரே இது என்னவா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் ஒரு அழகான ஒரு பதிலை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த திராட்சை என்னதுன்றத கொஞ்சம் கழிச்சு சொல்றேன். ஓகே, இப்ப காரியத்துக்குள்ள வரேன். ஸ்தோத்திரம். முதல் காரியம் end to bondages. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்புகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனத்துக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துல
430 வருஷம் வனாந்தரம் கிடையாது. 430 வருஷம் தான் வந்து அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில எகிப்து மூலியமாக அடிமைகளாக இருந்தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு இரட்சகர் அனுப்புறாரு. அந்த இரட்சகரோட பேரு மோசே. ஹல்லேலூயா. அந்த மோசே அனுப்பிச்சு என்ன செய்யறாரு? வனாந்தர வழியாக 40 ஆண்டுகள் கூட்டிக் கொண்டு வந்ததாக நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக ஜனங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் கர்த்தர் அந்த 40 ஆண்டுகள்ல சந்திச்சாரு. மன்னாவை கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, தண்ணீரை கொடுத்தாருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. ஆனா இதனால் வரைக்கும் இருந்த இருள்ல இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் இல்லையா? அது என்ன தெரியுமா? உங்களை I am going to take into the promised land. Hallelujah. உங்களை வாக்கு பண்ணின அந்த பூமிக்குள்ள கொண்டு போறேன்னு சொல்லி கர்த்தர் அந்த மோசே மூலியமா அந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். கவனிங்க பிள்ளைகளா, வாக்கு பண்ணினார். அது எப்படிப்பட்ட பூமி ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது அதோட விவரத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? அந்த தேசம் சாதாரண தேசம் கிடையாதுப்பா. மக்கள்கிட்ட போய் சொல்லு, அது பாலும் தேனும் ஓடுகிற புரண்டோடுகிற தேசமா இருக்குன்னு சொல்லி போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட. ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இந்த ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுறதுனா என்னடா புரியலையே. ஆமென். 430 வருஷமாக பாவம் சிறையிருப்பு, சாப்பிட்டதெல்லாம் காஞ்சி போன ரொட்டி என்ன கொடுத்துருப்பாங்க? சுட்டு போன ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்துருப்பாங்க, பிரெட்டை கொடுத்துருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடும் அப்படின்னா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த 430 வருஷம் சிறையிருப்பு அவங்கள முழுசாக குருட்டாக்கி போட்டிருக்கும். ஆமென். they would have been blinded for all these years. அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுது அப்படின்னா பாவம் அதோடைய ரியாலிட்டி கூட அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அதுக்காக மோசே என்ன செய்யறாரு? அதுக்கும் ஐடியா ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. என்ன செய்ய? ஒரு 12 பேரை வேவு பார்க்க அனுப்பு. ஹல்லேலூயா. 12 பேரை என்னம்மா ஓகேமா 12 பேரை வேவு பார்க்க அனுப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து மோசே மூலமா அனுப்புறாரு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த 12 பேர் போயிட்டு என்ன செஞ்சாங்களாம்? இயேசுவின் நாமத்தினாலே மோசே சொன்னது போல அங்க இருக்கிற சில பழங்களை வெட்டி கொண்டு வா, சாம்பிளுக்கு மாதிரியா ஜனங்களுக்கு காமிக்கிறதுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி மோசே சொன்னபடியினாலே வெட்டி கொண்டு வந்தாங்களாம். ஆமென். இந்த காரியத்தை நீங்க இது வரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டீங்க, இது வரைக்கும் இப்படி யோசித்திருக்கவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல போறது ஸ்தோத்திரம். இது நாள் வரைக்கும் நீங்க இப்படி யோசித்திருக்கவே மாட்டீங்க, கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த கொலையை வெட்டி அவங்களால தூக்கிக்கிட்டு வர முடியலையா? ஏன்னா அது பிரம்மாண்டமான கொலையா இருந்துச்சாம். ஹல்லேலூயா. ரொம்ப பெரிய கொலையா இருந்துச்சாம். அந்த கொலையை தூக்கிட்டு என்ன செஞ்சாங்களாம்? 2 பேர் கோல்ல அதை மாட்டி சுத்தி அதை தொங்க விட்டு ஒரு தோல் இன்னொரு தோல் 2 பேர் தோல்ல சுமந்து வர அளவுக்கு அது பெருசாகவும் ஹெவியாகவும் இருந்துச்சாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது போக அத்திப்பழம் தூக்கிட்டு வந்தாங்களாம், மாதுளை பழம்லாம் தூக்கிட்டு வந்தாங்களா? நான் யோசிக்கிறேன், அத்திப்பழம் எப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி போடப்படலை, மாதுளை பழம் எப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி போடப்படலை. நான் நினைக்கிறேன் கூடையில தூக்கி தலையில வச்சு வந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா திராட்சையே இவ்வளவு பெருசா இருக்கும் போது அத்தி பழமும் மாதுளை பழமும் பெருசா இருந்திருக்காதா? இம்மா பெரிய சைஸா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். பெருசா இருந்திருக்கும். ஆமா, தூக்க முடியாம தலை மேல தூக்கிட்டு வச்சு கூடையில கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. இது நாள் வரைக்கும் 430 வருஷமாக சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. காஞ்சி போன ரொட்டியும் கொடுத்ததான் சாப்பிட்டாங்க. காவயிறு அரை வயிறு. ஆமா, ஒரு பொழுதோ 2 பொழுதோ. ஆமா, இன்னைக்கு சாப்பாடு இருக்கோ நாளைக்கு சாப்பாடு இருக்கோ, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமான்னு சொல்லி எவ்வளவோ தகப்பன்மார்கள் தாய்மார்கள் அழுதுருப்பாங்க இல்லையா? இயேசுவின் நாமத்தினால நம்ம சாப்பிடலன்னா குழந்தைக்கு ஃபீடு கூட பண்ண முடியாது. ஏன்னா சரீரம் அவ்வளோ சோர்வா இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில இருந்த ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால நல்லா கவனிங்க. இவ்வளவு நாள் இருள் இருந்தீங்கல்ல, காலையில உங்களுக்கு களிப்பு உண்டாக போகுதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு இல்லையா? எப்படி தெரியுமா களிப்பு? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதனால் வரைக்கும் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டீங்க. 430 வருஷம் சிறையிருப்பில் இருந்தீங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் கஷ்டப்பட்டு வந்தீங்க எனக்காக. இப்போ எங்கே திரும்ப உங்களை கொண்டு போக போகிறேன்? இயேசுவின் நாமத்தினாலே. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் 12 பேர் வேவு பார்த்தவங்கள அவங்க வந்து சொன்னாங்க, அங்கே அனாக்கியர்கள் இருக்கிறாங்களாம். இயேசுவின் நாமத்தால கவனிங்க. அனாக்கியர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, they are giants. அரக்கர்கள். என்னது? அரக்கர்கள். நல்லா கவனிங்க.
எந்த இடத்துக்கு கர்த்தர் கூட்டு போறார் தன் ஜனங்கள் பார்த்தா, ஹல்லேலூயா, ஆச்சரியப்படுற காரியம் என்னன்னா, அந்த நிலமானது இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட வெளிச்சலை கொடுக்குமா? சாதாரண நம்மள போன்ற மனுஷர்களை பராமரிக்கிறதுக்காக விளைச்சலை கொடுக்கிற பூமி கிடையாது. அரக்கர்களை இயேசுவின் நாமத்தினாலே போஷிக்கும்படியாக அந்த நிலம், வல்லமையான நிலம், அப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களை கொடுத்தாதான் அந்த அரக்கர்களுடைய சாப்பாடு உடைய பசி தீரும் சொல்லி அரக்கர்களுக்கு போஷித்த அந்த நிலத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, thank you Jesus. ஆச்சரியப்பட்டு போனேன். இயேசுவின் நாமத்தினாலே நம்மள என்ன செய்வோம்? ஒரு திராட்சை எடுத்து போட்டு பக்கம் வாய்க்குள்ள போட்டுக்குவோம். ஹல்லேலூயா. நான் இப்ப என்ன நினைக்கிறேன், அந்த ஒரு திராட்சை கொலையில இருந்த ஒரே ஒரு திராட்சையை கூட வாய்க்குள்ள திணிக்க முடியாத அளவுக்கு சைஸ் பெருசு. காரணம் என்னன்னா, அந்த திராட்சை மனுஷர்களுக்காக வளர்க்கப்பட்ட திராட்சை கிடையாது. அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இயேசுவின் நாமத்தினாலே நம்ம போல சைஸ் உள்ள ஜனங்களுக்காக படைக்கப்பட்ட இடம் கிடையாது. பிரம்மாண்டமான ஜனங்கள், அரக்கர்களுடைய அந்த விவசாய விளைச்சலை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு திராட்சை கொலை நம்மளுக்கு பசிக்கு பத்தாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு பூமி கொண்டு போறாராம். ஒரு திராட்சை கொலையில இருக்கிற ஒரு திராட்சையை சாப்பிட்டாலே எப்பா போதும்டா வயிறு நிரம்பிச்சு சொல்ற அளவுக்கு ஒரு நிறைவான பூமிக்குள்ள கர்த்தர் கொண்டு போனாராம். ஹல்லேலூயா. ஒரு இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னா சாதாரணமா கூட்டு போக மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிராண்ட் சைஸ்ட் வாழ்க்கை, பிக் சைஸ்ட் வாழ்க்கை, மிகப்பெரிய பிரம்மாண்டமான லைஃப் ஸ்டைலுக்குள்ள நீங்களும் நானும் கடந்து போக போறோம். இதனால வரைக்கும் சைக்கிளை மிதிக்க முடியாம மிதிச்சிருக்கலாம் நீங்க. ஆமா, ஓட்டா பைக் இதனால வரைக்கும் ஓட்டி இருக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு பாஸ்டர் சொன்னதை ஞாபகப்படுத்துறாரு ஆண்டவர். ஒரு பாஸ்டர் கிட்ட போய் அவங்களுடைய விசுவாசி போய் சொன்னாங்களாம், பாஸ்டர் ஒரு பைக்குக்காக ஜோம் பண்ணிக்கோங்க பாஸ்டர் அப்படின்னாராம். நல்லா கவனிங்க. சொல்ல ஜோம் பண்ணுப்பா, நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் கேட்டிருக்கேன் பாஸ்டர் ஆண்டவர் கிட்ட. உடனே பாஸ்டர் கோவம் வந்துருச்சா. எதுக்கு தெரியுமா கோவம் வந்துருச்சு? பாஸ்டர் சொன்னாராம், ஆமா நீ கேட்கறது சாதாரண ஆளு, ஈயம்பத்திலைக்கு பேரிச்சம்பளம் வைக்கிறவரு, அவர்கிட்ட போய் செகண்ட் ஹேண்ட் பைக் கேட்கிறியாடா? அவர் மாபெரும் தேவன்டா, அவர் ராஜாதி ராஜாடா, அவரு கர்த்தாதிய கர்த்தாரா, அவர்கிட்ட கேட்கிற ஒரு புது பைக்கை தான் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டு சாதாரணமா கேட்டுறாதீங்க, நம்ம நிலையில கேட்டுறாதீங்க. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் கூட்டு கொண்டு போனார்னா அந்த வெளிச்சம் நம்ம எங்க கொண்டு போகும்னா, இயேசுவின் நாமத்துல சாப்பிடவே முடியாத அளவுக்கு நிறைந்து காணப்படுகிற ஸ்தலங்களுக்கு He is going to take us into abundance. Hallelujah. கர்த்தருக்கு எப்பயுமே கூட நிரம்பி கொடுத்தான் பழக்கம். கொடுத்தது வேணா 5 அப்பம் 2 மீனா இருக்கலாம். என்ன சிஸ்டர்? ஆமா, ஆனா என்ன பண்றாரு? கூட தான் கொடுப்பாராம். பக்கத்துல சொல்லுங்க, அப்பா கொடுத்தாருன்னா கூட கொடுப்பாராம். அல்லேலூயா. வெறுமையா காணப்பட்ட படக இயேசுவின் நாமத்தால மூழ்கிற அளவுக்கு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைபிளை பார்த்து தான் காப்பி பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். 1 வாங்கினா 1 ஃப்ரீ. ஆமா, ஒரு படகு நிரப்புனா அல்லேலூயா. என்ன செய்யறாரு ஆண்டவரு? ஒரு படகு நிரப்பல, 2வது படகு நிரப்புறாரு. அல்லேலூயா. 1 வாங்கினா 1 ஃப்ரீன்ற மாதிரி உங்களுக்கும் ஆசீர்வாதம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்க தங்கச்சிக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்க அண்ணனுக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்க தொழில் செய்கிற ஆண்டவரே உங்க நண்பர்களுக்கும் ஆசீர்வாதம். கையை தட்ட மாட்டீங்களா? பிரதர் எங்களை மட்டும் ஆசிர்வச்சா போதும் பிரதர், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஆசிர்வதிக்கணுமா பிரதர் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. நல்லா தான் இருந்துட்டு போட்டுமே. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நல்லா தான் இருந்துட்டு போட்டுமே. அவங்க நல்லா பாருங்களேன், உங்க மேல பொறாமையா இருப்பாங்க. ஆமா, ஆனா நீங்க ஜெபிக்கிற சத்தம் அவங்களை கேட்கும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க சத்தம் அவங்களை கேட்கும். நீங்க சாதாரணமா அந்த சபைக்கு வந்திருப்பீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் கிராமத்துக்கு ஒரு 10 வருஷமா நான் ஊழியந்து போயிட்டு இருக்கேன். முதல்ல கிராமத்துக்கு போகும்போது அங்கே வருகிற பிள்ளைங்கள்லாம் ஓட்ட ஸ்கர்ட்டு, ஓட்ட சுடிதாரு, ஓட்டப்பட்ட டிஷர்ட் அப்படிதான் போட்டு வரும். ஹல்லேலூயா. மணல் வீட்டில் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியல. மணல்ல வீடு வச்சிருப்பாங்க. மணல்ல பூசி முழுகி அந்த அது பேர் என்ன, வரட்டி, அது பேர் என்ன, சாணி, சாணத்தை மூழ்கி வீடு கட்டியிருப்பாங்க.
அப்படிப்பட்ட வீடெல்லாம் இப்போ ஜெபிக்க 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 கூரை வீடா மாறிடுச்சு. அல்லேலூயா. ஜெபிக்க 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 சென்ட்ரிங் உள்ள வீடா மாறிடுச்சு. அல்லேலூயா. என் பிள்ளைங்க இப்ப கிராமத்து பிள்ளைங்க இயேசுவின் நாமத்தினால நல்லா ட்ரெஸ் போடுதுங்க, நல்லா கிளியாத ட்ரெஸ் போடுதுங்க, நல்லா படிக்குதுங்க, நல்லா மேல் படிப்பு படிக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்திட்டாரு. அப்படிதான் கர்த்தரோட வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை செழிக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் பாப்பான்ல, பாப்பான்ல, இவங்க கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி பாப்பான்ல. அல்லேலூயா. அப்ப அவனுக்கு தெரியும் நம்மளோட வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் நம்ம கிடையாதுடா, அவங்க கும்பிடுற தெய்வம்டா. அவங்க கும்பிடுற தெய்வத்தினாலதான் நம்மளுக்கும் ஓவர்ஃப்ளோ ஆகி அவங்க வீட்டுல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி. ஆமா, சில வீட்டுல பார்த்திருக்கீங்களா, நம்ம வீட்டுல மரம் இருக்கும், எங்க அம்மா சிரிக்கிறாங்க, நம்ம வீட்டுல மரம் இருக்கும், காய்ஃபுல்லா அவங்க வீட்டுல விழுவும். அல்லேலூயா. விழுந்துட்டு போட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். விழுந்துட்டு போட்டுமே. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லட்டுமே, அல்ல அல்ல அல்லட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. ஏன்னா எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஒரு மெய்ப்பன் உண்டு. அவரு எங்களை தாழ்ச்சிக்குள்ள கொண்டு போக மாட்டாரு, சர்வ செழிப்புக்குள்ள தான் நடத்துவாரு. ஏன்னா எங்க வாழ்க்கையின் சுக வாழ்வு துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. 2026ல இருந்து இயேசுவின் நாமத்தால வெளிச்சம் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சந்தோஷமா தான் இருப்பேன். இனிமே நாங்க கடன் வாங்க மாட்டோம், நாங்களும் நன்மை செய்வோம், தாராளமா ஜனங்களுக்கு கொடுப்போம், தாராளமா இயேசு செய்தது போல அநேகரை செழிக்க வைப்போம் சொல்லி. பேதுரு என்ன செஞ்சாரு, தான் பிடிச்சது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி தன் நண்பர்களை, ஏ தம்பி யோவானு சீக்கிரமா வா, சீக்கிரமா வா, யாக்கோபு சீக்கிரமா வா, படகு எடுத்துட்டு ஓடி வா, இங்க ஒரு அற்புதம் நடந்துருச்சு. ஏன் அற்புதத்துல நீயும் பங்கெடுத்துக்கோ, நீயும் ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்லி ஷேர் பண்றாரு. நம்ம அப்படிதான் நம்ம வாழ்க்கையில வர அற்புதத்தை பங்கிட்டு கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆமென். தாவீது என்ன செய்யறாரு, சிக்லாகுக்கு போறாரு. அங்க பயங்கரமான ஒரு என்ன செய்யறாரு, ஆண்டவர் என்ன செய்யறாரு, கூட இருந்தபடியினாலே அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆண்டவே சுவாமி கூட்டத்தையே முறியடிச்சு மிகப்பெரிய பொக்கிஷங்களை சூறையாடுறாங்க. அல்லேலூயா. அப்ப ஜனங்கள் சொல்றாங்க, இது நம்மளுக்கு மட்டும் தான் தாவீது ராஜா, இது நம்மளுக்கு மட்டும் தான் தலைவரே, இனிமே இதை யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லும்போது தாவீது என்ன சொல்றாரு, கிடையாது, வந்தவங்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ வராதவங்களுக்கும் அதே உரிமை தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு யார் சபைக்கு வரலையோ அவங்களுக்கும் உங்களுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்காரோ ஆசீர்வாதம் அது அவங்களுக்கு உண்டாவதாக. சபைக்கு தான் வரலையே பாஸ்டர், நாங்க தான் வந்தோம்ல பாஸ்டர், இயேசுவின் நாமத்தினாலே 70 பேர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, 68 பேரு மோசைக்கு முன்னாடி வராங்க, 2 பேர் ஆப்சென்ட். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு, 68 பேர் மேலயும் அந்த அபிஷேகத்தை பேசுறாரு. வீட்ல லீவு போட்டு இருந்த 2 பேர் மேலயும் அபிஷேகம் இறங்குது. அல்லேலூயா. அதே போல யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆகி இந்த சபையில இருக்கிறாங்களோ அவங்க எல்லார் மேலயும் இயேசுவின் நாமத்தால அவங்க நீங்க வந்திருந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. நீங்க நினைக்கலாம், ஐயோ என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், தலையில அடிச்சுக்கிட்டேன், வா நாளைக்கு சபைக்கு வான்னு சொல்லி இந்த நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமே போயிட்டியே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்ல கவலைப்படாதீங்க, ஆசீர்வாதம் அவங்க வீடு தட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும். ஹல்லேலூயா. காரணம் இயேசுவின் நாமத்தினாலே அவங்க இந்த சபையோட மெம்பரா இருக்கிறபடியினாலே யார் யாரெல்லாம் மெம்பரா இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி மெம்பரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி மெம்பரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி மெம்பரா இருந்தாங்க, ஆனா இப்பெல்லாம் சரியா வர மாட்டாங்க, அப்பதான் வராங்களோ அவங்க மேல எல்லாத்துலயும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வெளிச்சம் உதிப்பதாக, இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக, அடுத்த வாரம் சபை நிரம்புவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பாத்தீங்களா எப்படி கர்த்தர் அந்த மிகப்பெரிய அடிமைத்தனத்தை மாத்தினாருன்னு பாத்தீங்களா? இயேசுவின் நாமத்துக்கு இனிமே உனக்கு அடிமையின் சாப்பாடு கிடையாது, இனிமே இயேசுவின் நாமத்தினால பிரம்மாண்டமான சாப்பாடு தான். அன்றைய எதிரிக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ற தேவன் இயேசுவின் நாமத்தை ராஜாவுடைய ஃபீஸ்ட் தான். அன்றைய தினந்தோறும் இயேசுவின் நாமத்தால பாலும் தேனும் ஓடுற தேசத்துல ராஜா கூட உட்கார்ந்து மெஃபிபோசத் சாப்பிட்டது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தமா சாப்பிட்டது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தை அழைக்கிறார். ஆமென். ஆமென். நீங்க மத்தியானம் போய் சாப்பிடும் போது பிரதர் சொன்னாரே
பயங்கரமான சாப்பாடுன்னு சொன்னாரே, என்னம்மா ரசம் வச்சிருக்கிற, என்னம்மா சாம்பார் வச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால அதை கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், சைக்கிள் வச்சிருக்கவங்க சைக்கிளை திட்டாதீங்க, சைக்கிளுக்கு நன்றி சொல்லுங்க. சைக்கிள் நன்றி சொல்லும் போது கர்த்தர் பைக் கொடுப்பாரு. பைக் வச்சிருக்கவங்க பைக்கை திட்டாதீங்க. ஆமா இது ஒரு பைக்கு, இது என்ன பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லி பைக்கை திட்டாதீங்க. பைக்குக்கு நீ நன்றி சொல்லும் போது கர்த்தர் கார் கொடுப்பாரு. அல்லேலூயா. காரை நீங்க வச்சிருக்கும் போது காரை என்னடா அது ஏறவும் முடியல இறங்கவும் முடியல, பெரிய நெருக்கடியா இருக்குது, எங்க குடும்பத்துக்கு பத்தவே மாட்டேங்குது, சீன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. அதுக்காக நன்றி சொல்லுங்க. சின்ன காரை பிரம்மாண்டமான காரை கர்த்தர் மாத்துவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா. அல்லேலூயா. ஆமா. ட்ரெயின்ல போறவங்கள பஸ்ல போறவங்கள கர்த்தர் ரொம்ப சீக்கிரமாக விமானத்துல போக வைக்க போறாரு. அல்லேலூயா. இதெல்லாம் ஆசீர்வாதத்தின் பிரசங்கம் கிடையாது. நல்லா நினைச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆசீர்வாதம் எதுக்காக கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தேவன்றது நீங்க அறிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஸ்தோத்திரம். நீங்க அனுபவிக்கிறதுக்கு யாரு காரணமா இருந்தான்றது, அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவர் இன்னார்ன்றத நீங்க அறிந்து கொள்ளும்படியாக அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா. மேடத்துல போய் வெளிநாடுகள்ல போய் படிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. தேசங்கள் திறந்து கொடுப்பாராக. அல்லேலூயா. நம்மளுடைய ஊழியங்கள் இயேசுவின் நாமத்தினால பல தேசங்களுக்குள்ள கடந்து போவதாக. இங்க வெளிப்படுகிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால அநேகருடைய ஆவிக்குரிய நிலையை உயர்த்துவாராக. இதன் மூலமாக ஜனங்கள் போஷிக்கப்படுவார்களாக சொல்லி அதுவே சுவாமி ஸ்தோத்திரம். கண்மலை சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஸ்தோத்திரம். முதலாவது காரியம் எண்ட் டு பாண்டேஜஸ். இரண்டாவது காரியம் கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்குதா சோஃபார்? ஆமென் சொல்லுங்க பாப்போம். உற்சாகமா கர்த்தருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்து. ஆமா ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, கொஞ்சோண்டு தயவு செஞ்சு இயேசுவின் நாமத்தினால அப்படி வருது, கொஞ்சம் ரசம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரசம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு என்ன சொல்லுவாங்க, என்னங்க அதுக்குள்ள மூட பாக்குறீங்க, பாயசம் இருக்குங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா அது மாதிரிதான். மூடிடாதீங்க, இலைய முடியாதீங்க. இன்னும் 2 குறிப்பு இருக்கு இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா. 2வது குறிப்பு வறட்சி. ஆமென் ஸ்தோத்திரம். வறட்சிக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. end to dryness, end to thirst. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே. குறிப்பு எழுதிக்கோங்க. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம். குறிப்பா எழுதிக்கோங்க. நான் சும்மா கதை வடிவத்தில் நான் சொல்லிடுறேன். இயேசுவின் நாமத்தினாலே 3 ராஜாக்கள் வனாந்திர வழியாக போறாங்க. அங்க தண்ணீர் இல்லாதபடியினால மிகப்பெரிய வறட்சி உண்டாகுது. 7 நாள் தண்ணிக்காக சுத்தி அலையறாங்க, தண்ணி கண்டுபிடிக்க முடியல, கிடைக்கல, மிகப்பெரிய வறட்சி. அப்பொழுது யோசிக்கிறாங்க, ஆண்டவர் நம்மள எதிரி கையில ஒப்பு கொடுத்துட்டாரு போல, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போலன்னு சொல்லி நினைக்கிறாங்க மக்கள். ஹல்லேலூயா. நான் அதை எப்படி எழுதி வச்சிருக்கேன், ரெட் சீல எப்படி ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் நின்னாங்களோ போறதுக்கு வழி இல்லை. There is no way out. There is no escape from this place. அதே போல சிக்கி அந்த ஜனங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு இருள் அவங்கள கவ்னதாக பார்க்கிறோம். இப்ப யோசிக்கிறாங்க, பயம் உண்டாகுது, எதிரிகள் நம்மள முறியடிக்க போறாங்க. 3 ராஜாக்கள் இருக்காங்க. என்ன தெரியுமா பிரச்சனை அவங்களுக்கு? 7 நாளா தண்ணி குடிக்கலங்க, உடம்புல பலன் இல்லைங்க, டீஹைட்ரேஷன் ஆயிருச்சு. சண்டை போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாழை தூக்குறது கூட அவங்களுக்கு பலன் இல்லாம இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றாங்க, நம்மள ஆண்டவர் எதிரின் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு போல, இந்த மிகப்பெரிய வறட்சியை நம்மளால தாங்க முடியல, நம்ம இங்க அழிய போறோம், எதிரிகள் நம்மள சூறையாட போறாங்கன்னு சொல்லி சொல்றதாக நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இருளான காரியங்களை அவங்க சிக்கி கொண்டிருந்த நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்களேன். இந்த காரியத்தை சொல்லும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினா. ஸ்தோத்திரம். ஒரு ரூமுக்குள்ள போறீங்க, ரொம்ப இருட்டா இருக்குது, என்ன செய்வீங்க? லைட்டை போடுவீங்கன்னா எப்படி? இருளில் போய் எப்படி அப்படி போடுவீங்களா? எப்படி போடுவீங்க? தேடுவீங்க. கரெக்டா? கை எப்படி போகும்? இப்படிலாம் போகும். எங்கடா இருக்குது தேடும் கை. ஆமேன். ஆமேனா ஸ்தோத்திரம். இது நானா நினைக்கல, ஆண்டவர் தான் காமிச்சு கொடுத்தாரு இதெல்லாம் சொல்லுன்னு. ஹல்லேலூயா. நல்லவரில் என்னைய பேச வைக்கிறது, என்னெல்லாம் காரியங்களை சொல்ல வைக்கிறது அவர் தான். இயேசுவின் நாமத்தை ஏன் தெரியுமா? அது தெரியும். கண்மலை ஜனங்கள் இதெல்லாம் சொன்னா சந்தோஷப்படுவாங்க. கையை தட்டுங்களேன், தட்ட மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமா. கையை தடவி 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 எங்கடா சுவிட்ச் இருக்குன்னு சொல்லி சுவிட்ச போட்ட மாத்திரத்துல பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் உண்டாகி, அப்பா
இது வரைக்கும் இருளில் போனவங்க, ரூமுக்குள்ள போனவங்க டம்மான்னு இடிப்பாங்க. என்னடா போட்டிருக்காங்க, எதிரா போட்டிருக்காங்கன்னு தெரியாத சூழ்நிலையில இந்த ஜனங்கள் அகப்பட்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. எப்படி கையை தேடி சுவிட்சுக்கு போய் சுவிட்ச் போட பார்த்துச்சோ, இந்த ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்யறாங்க. என்ன காரியத்தை தெரியுமா செய்யறாங்க? ஊழியக்காரனை நாடுறாங்க. உங்க வாழ்க்கையில இருளான சூழ்நிலை நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா, நீங்களா இயேசுவின் நாமத்தினால அந்த இருளில் நடந்து வந்தெல்லாம் நினைச்சிடாதீங்க. சுவிட்சை போட ட்ரை பண்ணுங்க. ஊழியக்காரங்கிட்ட வாங்க. ஹல்லேலூயா. சபைக்கு வாங்க, ஊழியக்காரரை அலைங்க இயேசுவின் நாமத்தினால. அதே போலதான் இந்த ராஜாக்களை நாடல. ஏன்னா அந்த வனாந்திரத்துல யாரை போய் கூப்பிடுறது? அவங்க யாரை நாடுறாங்க? வெளிச்சத்தை நாடுறாங்க. அந்த வெளிச்சம் யார்கிட்ட இருந்துச்சு? ஊழியக்காரன் இருந்துச்சு. இயேசுவின் நாமத்தினால அந்த ஊழியக்காரன் போய் கேட்கும் போது ஊழியக்காரன் சொல்றான், கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல இந்த பள்ளத்தாக்குல எவ்வளவு களவு குழி வெட்ட முடியுமோ குழியை வெட்டுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். குழி எவ்வளவு களவு வெட்ட முடியுமா வெட்டுங்க. அவங்க யோசிச்சிருப்பாங்க, என்னடா இப்படி ஒரு ஐடியா கொடுக்குறாரு, ஏற்கனவே நம்ம டயர்டா இருக்கிறோம், உடம்புல பலனே இல்லை, கத்திய தூக்குறதுக்கு கூட சத்து இல்லை, குதிரையெல்லாம் விட்டுட்டு இப்படி கீழே உட்காந்துருக்கிறோம், குதிரையே பாவம் சொனங்கி போச்சு, நம்மளை கொண்டு போய் குழி வெட்ட சொல்றாரு இந்த மனுஷன் அப்படி நினைச்சிருப்பாங்க. ஆமேன். ஆனா பாருங்க, கஷ்டத்திலேயோ நஷ்டத்திலேயோ இயேசுவின் நாமத்தினால சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க இருக்கிற அந்த பள்ளத்தாக்குல குழியை வெட்டுறாங்க. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் என்ன நடந்துச்சு காலையில. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா 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 எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். ஓ ஷபரமனா நத்தரா பர 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 கதரபரா லத்திரமா ஷேக்கத்தரா பர 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 வசனத்தை சொல்லி வாசிங்க. 18 வாசிங்க. சாரி 20 வாசிங்க. இதுல மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் ஸ்தோத்திரம், இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரப்பிட்டு. எப்ப வந்துச்சாமா? மறுநாள். மறுநாள் எல்லாம் ஃபுல்லா வாசிங்க. அதான் நம்மளோட தீமே. மறுநாள் காலையில இயேசுவின் நாமத்தினாலே முந்தின நாள் வரைக்கும் அவங்களுக்கு இருள், 7 நாட்கள் அவங்க இருள்ல காணப்பட்டாங்க, இருள் சூழ்நிலை காணப்பட்டாங்க. ஆனா எப்ப ஊழியக்காரனோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சோ, அந்த வெளிச்சம் உண்டாச்சோ, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. நீங்க தோண்டின இந்த பள்ளங்கள், இந்த பள்ளங்கள் இந்த பள்ளத்தாக்குல இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் நிச்சயமாக நிரப்பார் அப்படின்னு சொன்னது. அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தினால எப்ப அவங்க கண்டாங்களா? எஸ், மறுநாள் காலையில கண்டாங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுநாள் அவங்களுக்கு களிப்பு உண்டாச்சா? உண்டாகலையா? இது நாள் வரைக்கும் ட்ரைனஸ், இது நாள் வரைக்கும் தாகம், இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு தோல்வியின் மனப்பான்மை, இது நாள் வரைக்கும் அழிவுக்கு நம்ம போக போறோம், ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்ற நெகட்டிவிட்டி தாட்ஸ் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரோட வார்த்தை வந்தபடியினாலே அடுத்த நாள் காலையிலேயே இயேசுவின் நாமத்தினால வெளிச்சம் உண்டாச்சு. வெளிச்சம் உண்டான நேரத்துல வார்த்தை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. எங்க இருந்தோ, எப்படிலாம் தெரியாது, எங்க இருந்தோ இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் அந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டது நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஸ்டக்கா நீங்க காணப்படலாம், மாட்டிக்கிட்டதாக நீங்க காணப்படலாம். கவலைப்படவே படாதீங்க. இயேசுவின் நாமத்தினாலே தேவனோட வெளிச்சத்தின் வார்த்தையின் மூலமா நான் பேசுறேன். உங்க வாழ்க்கையில நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா குழிகளும் இயேசுவின் வல்லமையினால, இயேசுவின் நிறைவினால நிரம்ப போகிற ஆரம்பம் தொடங்கிருச்சு. வெளிச்சம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கைகளை தட்டி, கைகளை உற்சாகமா தட்டி, வெளிச்சம் உண்டாவதாக ஆண்டவரே, வெளிச்சம் உண்டாவதாக ஆண்டவரே. ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் இந்த வெளிச்சத்தை அனுபவிப்பார்களாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தாகத்தை மட்டும் கர்த்தர் தீர்க்கலங்க. இயேசுவின் நாமத்தினை எடுத்து அந்த பகுதியை வாசிச்சு பாருங்க. தாகத்தை மட்டும் தீர்க்கல, ஒரு கல்ல 2 மாங்காய். ஆமா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரே கல்ல தாகத்தை தீக்கிறாரு. ஒரே தண்ணீரை கொண்டு இயேசுவின் நாமத்தை ஜனங்களோட தாகம், அந்த ஜீவராசிகளோட தாகம், அங்க இருந்த மக்களுடைய தாகத்தை தீர்க்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அதே தண்ணியை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே எதிரி தேசத்தை கர்த்தர் குழப்பி அவங்கள அழியும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா.
எந்த இருள் இதனால் வரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து உங்களை கஷ்டப்படுத்துச்சோ, வெளிச்சம் உண்டாகும் போது உங்களுக்கு திருப்தியும் உண்டாகும். உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்து தேவைகள் சந்திக்கப்படும். அது மாத்திரமல்ல, எந்த காரியம் உங்களை பயமுறுத்துச்சோ, எந்த காரியம் உங்களை திகிலுக்குள்ள கொண்டு போச்சோ, எந்த காரியம் உங்களை இருளுக்குள்ள நடந்துச்சோ, அந்த இருளின் காரியத்தை கர்த்தராகிய தேவன் அழித்து போடுவார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி உற்சாகமாக. 2 முடிச்சிட்டேன். 3வது காரியத்தை சொல்ல போறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 3வது காரியம், end to doubts and confusions. ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கேன் தெரியுமா? ஆமா, சந்தேகம், கலக்கம், கேள்விகள், குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போறாரு. ஆமென். உங்க வாழ்க்கையில் நிறைய சந்தேகம் இருக்கலாம், நிறைய கலக்கங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், நிறைய கேள்வி இருக்கலாம், இதுக்கு ஏன் நடந்துச்சுன்னு தெரியாம இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இது உங்களுக்கு இருளா காணப்பட்டுச்சு, கவலைப்படாதீங்க, பகல் வந்துருச்சு, உங்க வாழ்க்கைக்குள்ள களிப்பு உண்டாக போகுதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமாக போறீங்க. இது நாள் வரைக்கும் சந்தேகமா இருந்து சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு என்னமோ தெரியல பிரதர், இந்த காரியம் மட்டும் என் மனசை போட்டு கொடைஞ்சுக்கிட்டே இருக்குது பிரதர், கொடைஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவீங்கல்ல. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, கொடைஞ்சுக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. ஆண்டவே மக்களை ஆண்டவே போட்டு இயேசுவின் நாமத்தை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க ஆண்டவரே. சிலவங்களை இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களை கர்த்தர் பேச சொல்றாரு, ஆண்டவே சித்திரவதை படுத்திக்கிட்டு இருக்குது ஆண்டவரே. சூழ்நிலை எப்படி ஆண்டவரே மாறும் எனக்கு தெரியல ஆண்டவரே. எனக்கு பெரிய குடைச்சலா இருக்குது ஆண்டவரே. என் கணவன் மூலியமாக பெரிய பிரச்சனையா இருக்குது ஆண்டவரே. என் மனைவி மூலியமாக பெரிய பிரச்சனையா இருக்குது ஆண்டவரே. என் பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து நான் ரொம்ப கவலைப்படுறேன், கலங்கப்படுறேன் ஆண்டவரே. எப்படி இந்த திருமணம் நடத்த போறேன், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க போறேன், எப்படி இந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்து முடிக்க போறேன், இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அம்மாவை எப்படி நான் சந்தோஷப்படுத்த போறேன், தேவனை நான் எப்படி பெருமைப்படுத்த போறேன், இந்த காரியத்தை நான் எப்படி சாதிக்க போறேன்னு சொல்லி ஏராளமான சந்தேகங்களும் குழப்பங்களும் உங்களுக்கு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அந்த இருளை நீக்கக்கூடிய வெளிச்சம் 2026ல உங்களுக்கு உண்டாயிருச்சுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இனிமே அந்த கவலை உங்களுக்கு கவலை இருக்க போறாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவருடைய வெளிச்சம் வரும்போது பதில் உண்டாகும். அந்த வெளிச்சம் வரும்போது இயேசுவின் நாமத்தினால உயிர்ப்பிக்கும் வல்லமை உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பாராக, அந்த சந்தேகத்தை தீர்ப்பாராக. பதிலே ஆண்டவரே இறங்கி வந்து பதிலாக இருப்பாராக, மாறுவாராக உங்க வாழ்க்கையில. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இயேசுவின் நாமத்தினால. நல்ல கவனிங்களே, ரொம்ப அழகான ஒரு பகுதி. சொன்னாங்கல்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, உடனே வந்து ரசம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. கடைசி என்னங்க மூடுறீங்க? பாயாசம். பாயாசம் பாயிண்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பாயாசம் பாயிண்ட் விட்டுறாதீங்க. பாயசம் குடிக்காம போயிடாதீங்க, பாயசத்தை சுவிக்காம போயிடாதீங்க. இயேசுவின் நாமத்தினால ஸ்வீட்டுங்க. உங்களுக்கு சுகரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இது சுகர் ஃப்ரீ போட்டு தான் கொடுத்துருக்காரு ஆண்டவர், கவலைப்படாதீங்க. நல்லா நிறைவா சாப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1வது வசனம் மட்டும் யாராவது வாசிங்களேன். நான் முடிக்க போறேன், இன்னொரு 5 நிமிஷம். ஜீசஸ். ஆமென். எப்பமா? எப்பமா? சொல்லுங்கம்மா. ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். 2வது வாசிச்சிருங்கம்மா. கல்லறையை அடைத்திருந்த கல்லை புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சரீரத்தை காணாமே, எங்க போனாலும் தெரியலையே அப்படின்ற மிகப்பெரிய கலக்கத்துக்குள்ள அங்க போன ஜனங்கள் காணப்பட்டாங்களாம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த அதிகாலை வேளையில அங்க போறாங்க. அந்த இருள் வெளிச்சமா கூட இன்னும் மாறல. இயேசுவின் நாமத்தை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசுவின் நாமத்தை அந்த இருள் இன்னும் வெளிச்சமா கூட மாறல. ஆனா உலகத்தின் சூரியனுக்கு பதிலாக, சூரியன் தோன்றதுக்கு பதிலாக அந்த இருள் மாறுகிற நேரத்துல இயேசுவின் நாம அங்க பிரகாசமான 2 தேவதூதர்களை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே பார்க்க வைத்தாராம். ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே. உலகம் இருளா காணப்படும் போது ஆண்டவர் சொன்னாரு வெளிச்சம் உண்டாகட்டும் சொல்லி.
அதுக்கப்புறம் தான் பல நாட்கள் கழிச்சு சூரியனை உண்டாக்குறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உலக பிரகாரமான சூரியன் உனக்கு சொல்யூஷன் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே என்னோட வெளிச்சம் தான் உனக்கு பதிலா அமைய போகுது. இயேசுவின் நாமத்தினாலே விடியணுன்றது தேவையில்லை, அது இருளா இருக்குன்ற நினைச்சு தேவையில்லை, மதியான வேலையா இருக்குன்னு சொல்லி நீ கவலைப்பட வேணாம். ஆனா உன் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே இருள் விலகிறது போல, வெளிச்சம் உண்டாவது போல, பகல் அடுவே இரவு முடிஞ்சு பகல் தொடங்குவது போல என்னோட வெளிச்சத்தை அனுப்பி உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா இருளையும் நான் மாற்றி போடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சா? பகலோ இரவோ இங்க பாயிண்ட் கிடையாது. ஹல்லேலூயா. இங்க பாயிண்டே வெளிச்சம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் எப்ப வருதோ அப்ப சுவிட்ச போட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பரலோகம் சுவிட்ச போட்டுருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இங்க 2 மெகா சைஸ்ட் இயேசுவின் நாமத்தினால ஃப்ளட் லைட் நிக்கிறது போல 2 தூதர்கள் நின்னாங்களாம். 2 தூதர்கள் நின்னாங்களாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப குழப்பத்துல காணப்பட்ட அந்த சகோதரிகளுக்கு, மரியாள் அம்மாக்கு ஒரு அழகான பதில கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. குழப்பத்துல நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த குழப்பத்தின் இருள போக்குறதுக்காக நான் ஏற்கனவே வெளிச்சத்தை நான் ஆயத்தப்படுத்திட்டேன். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் உங்களுக்காக காத்திருக்குது. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் பேசுறத 5வது வசனத்துல வாசிங்கம்மா. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்க, அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அடுத்து, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நீங்க மரித்த இயேசுவை பார்க்க வந்தீங்க, அவர் எங்க, அவர் பாடி எங்கன்னு சொல்லி கலங்கி இருந்தீங்க, குழம்பி இருந்தீங்க. இயேசுவின் நாமத்தினாலே அவர் மரித்த பாடியை நீங்க பார்க்க போறது இல்ல, உயிர் தெழுந்த தேவனுடைய ஜீவனுள்ள பாடியை நீங்க பார்க்க போறீங்க, சரீரத்தை நீங்க பார்க்க போறீங்க. அவர் உங்களுக்கு முன்னாடி சாக்ஷாத் இயேசு கிறிஸ்துவாக ஜீவனோட வெளிச்சமாக நிக்க போறாருன்னு சொல்லி தூதர்கள் சொல்றாங்க. ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற வெளிச்சம் இல்லைங்க, இந்த லைட் பிரகாசிக்கிற பிரகாசம் இல்லைங்க, தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள உதிக்க போகுது. உங்களுடைய பகல் சாதாரண கழிப்புள்ள நடனமாடி தாவீதை போல உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமக்கிற அந்த டான்ஸாக, அந்த ஆர்ப்பரிப்பாக, அந்த கழிப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. என்னென்ன கேள்வி உங்க வாழ்க்கையில் இருக்குதோ, டோன்ட் வரி. அதெல்லாம் சொல்லுங்க, இங்கிலீஷ் சொல்லுங்க, நல்லா இருக்கும். டோன்ட் வரி, be happy. Don't worry, be happy. வெளிச்சம் உண்டாயிருச்சு, தேவனோட வெளிச்சம் நம்மளுக்குள்ள உதிச்சிச்சு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய தொடங்கிட்டாரு, ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நிறைய குறிப்பை எழுதி வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே யார் இந்த கல்லை புரட்டி போடுவான்னு சொல்லி யோவான் புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். நீ கவலைப்படாத, உனக்காக ஆன்சர் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கல்லை புரட்டி போடுறதுக்கு ஆளை நான் அனுப்பிச்சிட்டேன். உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏற்கனவே கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. தூதர்களை கர்த்தர் அனுப்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. 2026 அநேக தீர்க்கதரிசிகள் சொல்ற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? இந்த 2026 இருந்து தூதர்களுடைய, தேவ தூதர்களுடைய ஊழியம் ஆரம்பிக்க போகுதான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பதாக இருந்த அந்த மிகப்பெரிய வெளிச்சத்தின் தேவ தூதர்கள் உங்களுக்கு எனக்கு உதவி செய்கிற காலங்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இயேசுவின் நாமத்தில் நீங்க தனியாளா நீங்க போராட தேவையில்லை. நீங்க தனியாளா நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்காக கல்ல புரட்டி போடுறதுக்கு தேவதூதர்கள் ஆயத்தமா இருக்காங்க, காத்திருக்காங்க. ஹல்லேலூயா. ஆமா. என்ன மாதிரி கேள்வி இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் எல்லா கேள்விக்கும் கர்த்தர் பதிலா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களை நீங்க குழம்பி இருக்கீங்களோ, ஆண்டவரே கஷ்டப்படுத்துதோ, கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களே செய்வாரு. ஏமா ஒரு சீஷர்கள் நடந்து போய்கிட்டு இருக்காங்க, ஐயோ இயேசு கிறிஸ்துவை கொன்னுட்டாங்களே, இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரே, மிகப்பெரிய தீர்க்கதரிசி அவரை போய் கொன்னுட்டாங்களேன்னு சொல்லி கவலையா கலக்கமா இருந்த போது ஆண்டவராகிய தேவனே வெளிச்சமா கடந்து வர்றார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னப்பா குழம்பி இருக்கிற? இல்ல உங்களுக்கு தெரியாதாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம்
வேதத்துல நடக்கணும்னு சொல்லி ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் சொல்லி வச்சதுதானப்பா நடந்திருக்குது. நீ ஏன்பா கலங்குற? நீ ஏன்பா குழப்பம் அடைற? கவலைப்படவே படாத. இயேசுவின் நாமத்தினாலே அந்த மரித்த தேவன் மரித்து காணப்பட மாட்டாரு. 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் சொன்னாரு. அந்த உயிர்த்தெழுந்த தேவனை நீங்க கண்கள்ல பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தினாலே அப்பத்தை பிட்டாங்க, கண்ணு ஓபன் ஆயிடுச்சு. அப்பத்தை பிக்கும் போது பாஸ்டர் கூட கம்யூனியன் சர்வீஸ் பத்தி பேசினாரு. தயவு செஞ்சு கம்யூனியன் சர்வீஸ் சாதாரண நினைச்சிடாதீங்க. இந்த கம்யூனியன் சர்வீஸ் நீங்க பிட்டும் போது உங்க கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. உங்க கண்கள் திறந்து சாதாரணமான கண்கள் கிடையாது, சாட்சாத் இயேசு கிறிஸ்துவே பார்க்கிற தரிசனங்கள் உங்க கண்கள் காணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே அப்பம் பிட்கிற அந்த அற்புதத்தின் வேளையில ஆண்டவராகிய தேவனை அவங்க பார்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பேசுறாங்க, ஐயோ ஆண்டவர்ப்பா, ஐயோ இயேசு கிறிஸ்துப்பா, நாங்க பார்த்துட்டோம்ப்பா. we are the living testimony that we have seen, our eyes have seen Jesus அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது 2 பேரும் பேசிக்கிறாங்க. வரும்போது வார்த்தையை குறித்து எவ்வளவு அழகான வெளிப்பாடுலாம் கொடுத்தார்ல, அழகழகா சொன்னார்ல. இயேசுவின் நாமம் தம் இதயத்துல அப்படியே கொழுந்து விட்டு அக்னி எரிஞ்சதை நம்ம உணர்ந்தோம்ல அப்படின்னு சொல்லி கண்கள் திறந்துச்சுலேன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்த போறாரு, ஆனந்த களிப்புள்ள நடத்த போகிறாருன்னு சொல்லி அப்படியே கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினாலே அவனவரே இந்த 3 காரியத்தை ஆனா நாங்க மறக்க போறது கிடையாது சுவாமி. எங்க வாழ்க்கையில இயேசுவே சுவாமி பாப்பா ஆண்டவே ஸ்தோத்திரம் பாப்பா. 3 கொடுமா கொடுமா ஆண்டவே ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி இயேசு இது நாள் வரைக்கும் எங்க வாழ்க்கையில இருந்த அடிமைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி, இது நாள் வரைக்கும் எங்க வாழ்க்கையில இருந்த எல்லா ஆண்டவே சுவாமி வறட்சியின் காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி, இது நாள் வரைக்கும் எங்க வாழ்க்கையில இருந்த எல்லா சந்தேகம், எல்லா ஆண்டவே குழப்பம், ஆண்டவே எல்லா ஆண்டவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவே கண்ணீருக்கு கர்த்தர் நீர் பதிலா இருப்பதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இனிமே எங்க வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே விடிய கால வெளிச்சம் போல் ஆண்டவே உன் வெளிச்சம் உதித்திடும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் கொடுக்கும். ஆண்டவே இரவு முடிஞ்சிருச்சு, பகல் தொடங்கிருச்சு, பகலின் வெளிச்சம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு களிப்பை கொண்டு வருவதாக. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன், தினமும் துதிக்கின்றேன். மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிர்கள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா. எல்லாம் வச்சுக்கலாமா, எல்லாம் வச்சுக்கலாமா ஸ்தோத்திரமாப்பா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வத்துடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை காண்கின்றேன், மகிமை
களி கூறுவே. நீதானே என் துணையானே, உன் விரலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த கழிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்ந்தேன். ஆனந்த போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். துதிக்கின்றேன், தினமும் துதிக்கின்றேன். நீதானே என் துணையானே, உம் நினைவு களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உன் வலக்கரம் தாங்குதையா. மறுபடியுமா? உறுதியாய் பற்றிக் கொண்டே உன் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வெளிச்சம் எங்களுக்குள்ள ஊச்சதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கை மேல் ஊச்சதுக்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. சுக வாழ்வ கத்தர் துளுக்க செய்ததுக்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. சந்தோஷம், சமாதானம், நிம்மதியும் அந்த ஒவ்வொருத்தருக்குடியும் அண்டவே இருப்பதாக, தங்கி இருப்பதாக சொல்லி வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. போகும்போது ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதித்து கொண்டே செல்ல, சந்தோஷமாக நடனமாடிக்கொண்டே செல்ல, இந்த உற்சாகம் ஆண்டவருடைய வருகை மட்டும் எங்களுக்குள்ள தங்கியிருக்க, ஆண்டவே தாபரிக்க, அதிகரிக்க ஆண்டவே ஜெபிக்கிறோம். மீதியான வேலையை இயேசுவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நல்ல ஒரு ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்க நீர் கிருபை பாராட்டினீர். ஆராதனையின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், நீ மகிழ்ந்து களி கூர்ந்தீர், அதற்காக நன்றி. அதே போல ஆண்டவரே, வார்த்தையாயிருக்கிற நீர் முதடியான் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீர் விதைத்தீர், அதற்காக கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பழைய வாழ்க்கை ஆண்டவரே புதிய வெளிச்சத்துக்குள்ளாக கடந்து போகிற ஒரு கிருபை நீர் பாராட்டுகிற தயவுக்காக கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த 2026 ஆண்டு ஆண்டவரே ஒரு புதிய திருப்பத்தின் ஆண்டாக எங்களுக்கு நீர் வைத்து வைத்திருக்கிற தயவுக்காக சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒரு வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அப்படியே செய்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி. அநேக தேசங்களிலே, அநேக சபைகளிலே மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது, அதற்காக கோடி நன்றியை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் சபையிலும் இந்த ஆண்டவரே கண்மலை ஜெப வீட்டிலும் பெரிய எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆண்டவரே பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றுதான் முதல் ஆசீர்வாதத்தை சொன்னேன். இன்று வரை அப்படித்தான் நீர் உமது ஜனங்கள் பழுகி பெருகும்படியாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, வரப்போகிற நித்திய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளாய் நாங்கள் மகிழ்ச்சியாய் ஆண்டவரே மகிமாய் இருக்க போற தயவுக்காக கோடி நன்றிகளை எடுக்கிறோம். ஆண்டவரே, செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே வாழ்க்கையை நிறைவேறுவதை கண்டு அவர்கள் மனமாற துதிக்க கிருபை பாராட்டும். சபை வளர்ந்து பெருக உதவி செய்யும். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென்.
தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயா. அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தை நீ மட்டும் ஆசீர்வதித்த மகாபெரிய தேவக்கா ஸ்தோத்திரம். ஜனங்களை கூட்டி சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வெளிச்சத்துக்குள்ளே நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, 25வது வருடத்தை கடந்து 26வது வருடத்துக்குள்ளாக வந்திருக்கிற எங்களை எல்லாரையும் பேர் பெறாக நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒரு கானானுக்குள் கொண்டு வந்திருக்கிறீர் ராஜா, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் நன்மைகளை பெற்றுக்கொண்டு செல்ல கிருபையை தாருங்க அப்பா. ஆண்டவரே, பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் வெளிப்படுத்தினதாக காணப்பட்டதற்காக ஸ்தோத்திர சுவாமி. எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆமேன் என்று ஏற்றுக்கொள்கிறோம் ராஜாவே. ஆமேன் என்று ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம் சுவாமி. இந்த புது வருடத்தில் சமாதானத்தோட, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு காணப்பட நீ கொடுத்திருக்கிற அந்த அருமையான வார்த்தைகளுக்காக கொடி ஸ்தோத்திரம். சபையை ஆசீர்வதிங்க, இன்னுமாக உயிர்ப்பித்து கொடுங்க. இன்னும் அநேக ஜனங்கள் வந்து சேரும்படியாக கிருபை பாராட்டுங்க அப்பா. அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் வரட்டும் சுவாமி. இங்க இருக்கிற ஆசீர்வாதமும் அபிஷேகமும் இந்த நடராஜநகர் முழுவதும் அப்படியே போகட்டும். மதுரை மட்டும் பிரவாகித்து போகட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த கண்மலை ஜெப வீடுடைய ஆண்டவரே இந்த அபிஷேகம் எல்லா இடங்களுக்கும் பிரசித்தமாகட்டும் சுவாமி. ஆண்டவரே அப்பா, எல்லாரும் தேடி வரட்டும். கார்ல வரட்டும், பஸ்ல வரட்டும் சுவாமி. ஜனங்கள் நிறைந்து காணப்பட கிருபையை தாருங்கள் ஆண்டவரே. இடம் கொள்ளாமற் போக மட்டுமாக இந்த இடத்தை நீர் ஆசீர்வதிக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ராஜாவே, உம்முடைய பிரசனம் அளவு அதிகமாக இருப்பதற்கு, அளவுக்கு அதிகமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். பாஸ்டர் ஆசீர்வதிங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிறு சிறு ஊழியமாகனாலும் இந்த ஆலயத்தில் செய்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. பாடல் பாடினவர்களையும் ஆண்டவரை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்த பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் நீ நேசிப்பதற்காக ஸ்தோத்திர சுவாமி. இந்த ஜெப வீடு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வீடாக காணப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் ஜனங்கள் வந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு செல்ல கிருபை தரவன்மாய் மன்றாடி ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்ப நாமத்திலே ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு
அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும் என்கிற வேத வசனத்தின் மூலமாக தேவாவியானவர் எடுத்துரைத்த சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயும் அடிமைத்தனத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து அல்லேலூயா விடுபட்ட நாட்களாக, அதற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டான நாட்களாக காணப்படும்படியாக, வெளிச்சத்தை கண்டடைந்த நாட்களாக காணப்படும்படியாக, ஒரு புஷ்டியான உணவை புசிக்கிற நாட்களாக காணப்படும்படியாக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதுபோல வறட்சிக்கு முற்றுப்புள்ளி உண்டான நாட்களாக காணப்படும்படியாக தேவன் உங்களுக்கு ஜீவ நதியினாலே தாகம் தீர்த்த நாட்களாக காணப்படும்படியாக, ஜெயமெடுத்த நாட்களாக காணப்படும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல உங்களுடைய சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி உண்டான நாட்களாக காணப்படும்படியாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து மெய்யான தெய்வீக வெளிச்சத்தை கண்டடைந்த நாட்களாக உங்களை ஆசீர்வதித்து மறுரூபப்படுத்தி பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன்.